السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, உலமா பெருமக்களே, பல போராட்டங்களுக்கு மத்தியில் சிறப்பான ஒரு மீலாது விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களே, நிர்வாக பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல காரியங்களை வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நல்ல அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை தரக்கூடியது என்று சொன்னது போல நம்முடைய எல்லா காரியத்தையும் பாக்கியாத்து ஸாலிஹாத் நல்ல அமல்களாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. எனக்கு கொடுத்த தலைப்பு பெருமானாரின் பொற்குணங்கள் என்று ஒரு தலைப்பிலே ஹஜ்ரத் அவர்கள் பேச சொல்லியிருந்தார். இங்க வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது 90% தாய்மார்கள் இருக்கிறார். சில இடங்களில நம்ம அங்க ஒரு தலைப்பை எடுத்துட்டு போவோம், அங்க போன பிறகு அந்த தலைப்புக்கு அங்க வேலை இருக்கு. அதனால அங்க என்ன சூழல் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பேச வேண்டிய நிர்பந்தம் ஆகிடும். இது முன்னாலேயே தெரிஞ்சா நம்ம அதுக்கு தகுந்த குறிப்பை எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனாலும் இஸ்லாமிய நடைமுறை என்னவென்றால் இடத்துக்கு தோதுவாக பேச வேண்டும். அதுதான் இஸ்லாத்திலே சிறந்த பேச்சு. நோம்பு மாசத்துல போய் அஜ்ஜை பத்தி பேசுறதோ, அஜ்ஜுடைய மாசத்துல போய் நோம்பை பத்தி பேசுறதோ அது பொருத்தமாக இருக்காது. சங்கியானவர்களே, இது மீலாது விழா என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்களுக்கு பெற்று தந்த பெருமைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அமெரிக்காவிலே ஓட்டுரிமை வந்தே 100 வருஷம் தான் ஆயிருக்கு. அமெரிக்காங்கிற நாடு எவ்வளவு நாளா இருக்கிறது. ஆனால் அந்த அமெரிக்காவிலே ஓட்டு போடுறதுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருந்தது. பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட, அவங்களுக்கு ஓட்டுக்குள்ள உரிமையே கொடுக்கப்படல. சுமார் 100 வருஷமாக தான் அவர்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படுகிறது. அப்ப 100 வருஷத்துக்கு முந்தி அவங்கள ஒரு மனுஷியாகவே அந்த அரசாங்கம் நினைக்கல. அது போல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரிட்டிஷ் லண்டன்ல எடுத்துக்கிட்டா 1963 இருந்துதான் பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும் என்றதை கொண்டு வந்தான். அது வரைக்கும் ஆம்பளைக்கு மட்டும்தான் சொத்து. அந்த சொத்து உரிமை என்பதை லண்டனில அந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டு குறிப்பிட்ட ஆண்டுகள் தான் ஆகிறது. இப்படி எல்லாம் பார்க்கிற பொழுது பெண்களை 1500 வருஷத்துக்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது மார்க்கம். தனக்கு விருப்பப்பட்ட கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது. பிடிக்காத கணவர்களை பிரிக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுத்தது. ஆக பெண்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மரியாதை எடுத்துக்கொண்டால் அவங்க காலம் ஒரு புரட்சிகரமான காலம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அரபிகளுக்கு பொம்பளை புள்ளன்னா பிடிக்காது. அரபிகள்ல சில குடும்பத்தினர்கள், ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர்கள் ஒரு மோசமான ஒரு வேலையை செய்துட்டு இருந்தாங்க. என்ன வேலைன்னா, பொம்பளைங்களுக்கு பேர்காலம் வந்து விட்டாலே ஒரு குழிய தோண்டி அந்த அம்மா வச்சறது. பேறுகால ஆயிரத்திலேயே அது ஆம்பளை புள்ளியா பொம்பளை புள்ளியான்னு தெரிய, அந்த கால் வரும்போதே தெரியும் பொழுது
பொம்பளை புள்ளையா இருந்தா கை வைக்கிறது இல்ல, குழியில தான் அந்த குழந்தையை போட வைக்கிறது. அதே சமயத்துல ஆம்பளையா இருந்தா அந்த புள்ளைய கையில வாங்கிக்கிறது. ஆக இப்படித்தான் ஒரு கொடுமை நடந்ததாக தப்சீர்ல எழுதியிருப்பாங்க. ஒரு பிள்ளைய உயிரோடு எந்த பாவமும் அறியாத அவனுக்கு பிள்ளையா பிறந்ததுதான் பாவம். எவன் புதைக்கிறானோ, தகப்பம் புதைக்கிறானோ அவனுக்கு பிள்ளையா பிறந்ததை தவிர வேற என்ன பாவம்? அந்த பாவம் செய்யாத அந்த பிள்ளைய எல்லாம் சொல்லி காட்டுறான். இதழ் மௌதத்து சீல, நாளைக்கு கியாமத்து நாளையில் அந்த பிள்ளைகளை கொன்றவரிடத்திலே நீங்க என்ன பாவம் அந்த பொம்பளை பிள்ளை பண்ணிச்சு நீங்க புதைச்சீங்க என்று கேட்கப்படுங்கிறான்ல. என்னுடைய நீதிமன்றத்துல எந்த விசாரணை வைப்பேன்? பொம்பளை பிள்ளைய புதைச்சவன்ட்டெல்லாம் என்ன கேள்வி கேட்பேன்? என்ன பாவம் பா? ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குதுன்னா நீதிமதி கேள்வி கேட்பேன், என்ன காரணத்தினால கொலை பண்ண? ஏதாவது பொருத்தம் இருக்கா? ஏதாவது சொல்றதுக்கு காரணம் இருக்கா? குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த விசாரணை கண்டிப்பா நம்ம வைப்போங்கிறான்ல. இந்த ஆயத்துக்கு தப்சீர்ல தான் இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருப்பாங்க. 2 முறையே கையாண்டான். சில பேர் என்ன செய்வான்னா, சரி வளர்ந்துட்டு போட்டும், ஏதோ ஒரு ஆடு மாடு வளர்ற மாதிரி ஒரு கோழி இருக்கிற மாதிரி ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுன்னு நினைக்கிறவன் என்ன செய்வானா, அப்படி இருக்கிறா என்றால் ஒண்ணு அது உயிரோடு எழுதியணும். உலகத்துல மூச்சோட கூட இடங்கள் இல்லை, அது பிறந்த உடனே மூச்சோட கூட இல்லாம உடனே மண்ணை மேல போட்டுறணும். அல்லது இந்த வளர்றான விட்டா கூட சில பொம்பளைங்க கையை காலை பிடிச்சி கெஞ்சி என் பிள்ளைய கொன்றாத அப்படின்னு சொல்லி ஏதாவது மனைவிமார்கள் காலில் விழுந்து கெஞ்சினா சரி, இங்க வளரக்கூடாது. ஏதாவது ஒரு காட்டுல போய் என்ன செய்யணும், நம்ம வீட்டுல வளரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 6 ஜான் வளர வரைக்கும் பார்ப்பான். எத்தனை ஜானு அப்படியே பாத்துக்கங்களேன். 6 ஜானுங்கிறது ஒரு எல்கேஜி யூகேஜி பிள்ளைதாங்க இருக்கும், அது இத்தனை இருக்கும். 6 ஜான் வரைக்கும் அனுமதி கொடுக்கும். 6 ஜான் வரைக்கும் தான். 6 ஜான் அவன கையில ஒரு கம்பளி துணியை அந்த பிள்ளை மேல போத்தி கையில ஒரு கம்பை கொடுத்து ஒரு காட்டுல கொண்டு ஆடு மேய்க்க விட்டுரும். அப்படியே காட்டுவாசியாவே ஆயிரம், வீட்டுக்குள்ளே நகரத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. இப்படி 2 கொடுமையானது. இதை விட ஒரு கொடுமையான ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. குமரி பிள்ளைய ஒருத்தன் போய் மண்ணை பள்ளி மூடிட்டு வந்தான். அல்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், கது கத்திரல்லதீன கத்தலு அவுலாதகும் சபகம் விதைரில், மடத்தனமான முறையில் தங்கள் பிள்ளைகளை கொன்றவர்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார். நாளைக்கு மறுமையிலே அவர்களுக்கு என்னது நஷ்டம்தான் அப்படின்னு ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரபலமான ஸ்பெயின் நாட்டை சார்ந்த இமாம் குர்துபி இமாம், உலகத்திலே 2ஆம் நம்பர் விரிவுரை குர்ஆனுடைய ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவங்க, அவங்கதான் எழுதுற தப்சீர் குர்துபிங்கிறது ஸ்பெயின் நாட்டில் இருக்கு அந்த ஊரு. அவங்க எழுதியிருப்பாங்க, அல்லாஹ் சொல்றானே கொலை செய்தவர்கள் தங்கள் பிள்ளைகளை கொன்றவர்கள்லாம் பொம்பளை பிள்ளையை செய்தாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுற. அதுக்கு விரிவுரையில குர்துபி இமாம் ஒரு பெரிய சம்பவத்தை ஒண்ணு எழுதியிருப்பாங்க. என்ன கொலை நடந்தது, அல்லாஹ் எதை கண்டிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு வரலாறு எழுதியிருப்பாங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு புள்ள பிறந்துச்சு. அந்த புள்ள பிறந்த உடனே பொம்பளை பிள்ளை ஆன உடனே அந்த அம்மா என்ன செய்யுச்சுன்னா அவன்கிட்ட கெஞ்சி எப்படியாவது என் பிள்ளைய கொன்றாதுன்னு கையில கால் விழுந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துடுச்சு. சரி விட்டுருவோம், வளர்க்க விட்டான். பொதுவாக அரபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தது அழகுல கூண்டவங்க அரபிகள் பாருங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அல்லாஹ் அதுக்கு கொடுத்தது அரபு நாட்டுக்காரங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுவும் அந்த நீ பாத்தீங்கன்னா காயல்பட்டத்தில் உள்ளவங்க எல்லாம் அரபிகள்ல இருந்து பாரம்பரியமா வந்தவங்க தான். ஆனா பாருங்க அந்த பக்கத்து ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆம்பளைகளும் அரபிகள் மாதிரி இருப்பாங்க. நம்ம அங்க பணி செய்ததுனால சொல்றோம், 18 வருஷம் அங்க பணி 2000 இருந்து பணி செய்ததுனால சொல்ல வரேன். அது பக்கத்துல எத்தனை கிராமம் இருக்கு, எத்தனை ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு அந்த ஏன்னா இவங்க பாரம்பரியமா எங்க இருந்து வந்தவங்க, அரபிகள் இருந்து வந்தவங்க. அந்த வரலாறே அதான். அதனால அந்த பொதுவாக ஒரு ஆளுக்கு பிறக்கும் போது குழந்தைக்கு ஒரு அழகு இருக்கும், குமரியான பிறகு ஒரு அழகு இருக்கும், மையத்தான பிறகு ஒரு அழகு இருக்கும். அழகுல 3 அழகு இருக்கு. நல்லவங்களா இருந்தா மையத்தான பிறகு கூட ஜொலிப்பாங்க. அப்படி ஒரு அழகு இருக்கா இல்லையாங்க? 3 அழகு இருக்கு. அதுல உண்மையான ஒரு அழகு ஒரு ஆள் பருவம் அடைய போதுதான் உண்மையான அழகை என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஒரு ஆளுக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க, குழந்தை போட்டையா கொடுத்து விடுறோம் இல்லையா, குமரி புள்ளியான போட்டா தானே கொடுத்து விடுறோம். அதுவும் அப்ப இருக்கிற போட்டா தானே கொடுத்து விடுறோம்.
அதுலயும் ஒரு பிரச்சனை. ஒரு இடத்துல கல்யாணம் நிச்சயம் பண்ணி எல்லா சாமானையும் வாங்கி சாப்பாடுலாம் தின்னாச்சு. ஒரு 25,000 30,000 செலவான பிறகு அவன் வீட்டுல வந்து சொல்றான், பேசி போட்டவன், இந்த பொண்ணு குண்டா இருக்க, நான் போட்டால ஒளிய முன்னால சின்னதாக இருந்துக்கலாம், எப்படி திமுத்தி கொழுகு பாருங்க. அதுலயே கழிக்க ஆரம்பிச்சான். பிரச்சனை ஆகி கடைசியில அந்த எவ்வளவு செலவுக்கு பிறகு அது கேன்சல் ஆகிட்டு. அப்ப அந்த அளவிற்கு உலகத்திலே அழகு என்பது உற்று பார்க்கப்படுகிறது. அழகான ஒரு பெண்ணாக கல்யாணத்துக்கு பருவம் அடையக்கூடிய அளவுக்கு அந்த வீட்டுல அந்த பெண் ஆன உடனே அந்த மாப்பிள்ளை, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா மாப்பிள்ளை கேட்டு வரத்தானே செய்வாங்க. அந்த வீட்டுல மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்க. யாரு அந்த பிள்ளைய கொல்லணும் திட்ட போட்டு திரும்ப வழக்கு அனுமதி கொடுத்தானோ அவருக்கு உடனே வேகம் ஏற்பட்டு விட்டு. அரபிகள் வந்து சில குடும்பத்தினர்கள் கொல்ல திட்டமிட்டதுக்கு காரணம் என்னன்னா, அரபிகளுக்கு அடுத்தவங்களுக்கு அடங்க மாட்டோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு பொண்ணை கொடுத்துட்டா சம்பந்தக்காரனுக்கு அடங்கித்தான் ஆகும். நான் பொண்ணை எடுத்தவன் சொல்றான்ல, சண்டையில வந்து எனக்கு நான் பொண்ணை எடுத்துதான் இருக்கேன் அப்படிங்கிறானே இல்லையா? அப்ப அதனால சம்பந்தக்காரங்களுக்கு பிரச்சனைகள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த பொண்ணை கொடுத்துட்டு பல பிரச்சனை நெருக்கடி கொடுக்குறானா இல்லையா? அரபிகள் யாருக்கும் அடங்க மாட்டான். நான் பொண்ணை வளர்த்து உனக்கு திருமணம் முடிச்சு தந்தாதானே உனக்கு அடங்கணும், அதனால பொண்ணே வேண்டாம் எனக்கு அப்படிங்கிற முடிவுக்குத்தான் அவன் என்ன செய்தான், பிறவிலேயே குழந்தையிலேயே சிசுவிலேயே அதை என்ன செய்யணும், மண்ணுக்கு அனுப்பிடுவோம்னு திட்டம் பண்ண. இப்ப நம்ம கல்யாணம் முடிக்கக்கூடிய பருவம் வந்த உடனே அப்ப யோசிக்க ஆரம்பித்தாக, நம்ம எந்த ஒரு காரணத்துக்காக கொல்ல நினைச்சோமோ இப்ப திரும்ப கல்யாணத்துக்குரிய சூழல் வந்து நாம அவங்களுக்கு அடங்க வேண்டிய அந்த குடும்பத்துக்கு அடங்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல அந்த புள்ளைய வைக்க கூடாது அப்படின்னு பொய் சொல்லி கொஞ்சாயிட்டு சொன்னா, தையிபுகா ஜையின்கா, நம்ம புள்ளைய ஜோடிச்சு வை, நான் வெளியே போறேன் அப்படின்னு. புள்ளைய அலங்கரிச்சு வை, நல்ல நறுமணம் பூசி வை, அலங்கரிச்சு வை, நான் வெளியே போறேன், வெளியே கூட்டு போயிட்டு வரேன்னா எல்லாரும் சந்தோஷமா, நம்ம அப்பா இதை டூருக்கு போறாரு, கன்னியாகுமரிக்கு போறாரு, அங்க போறேன் இங்க போறான்னு எல்லாம் டூர் போறாங்கல்ல, காலாண்டு அப்படிதான் நினைப்பாங்க. வீட்டுல ஒரு குஷியாயிரும்ல. இந்த படுபாவி ஒரு கிணற முன்னாலே பிளான் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கிணத்துல தள்ளணும், ஒரு புளிய தோண்டி வச்சுட்டு வந்துட்டான். வந்து இந்த புள்ளைய கூட்டு போன உடனே, சின்ன பிள்ளை இல்ல, அங்க வயசுக்கு வந்த பிள்ளை இல்ல, எங்கேயோ போறேன்னு சொல்லி இங்க காட்டுக்கு கூட்டு வந்த உடனே அந்த பிள்ளை விளங்கிச்சு. தகப்பனை கட்டி பிடிச்சி, வாப்பா என்னை கொன்றாதீங்க. அவ விளங்கிச்சு, இவன் எங்க கூட்டு வந்திருக்கான், காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கான், கடல் கரைக்கா கூட்டு வந்திருக்கான், வீட்டுக்கு இல்லையே. அப்ப நம்மள கொல்லல அவன் கூட்டு வந்திருக்கான்ட்டு அந்த புள்ள விளங்கிட்டு, சின்ன பிள்ளைன்னா தெரியாது, பெரிய புள்ளையாச்சுல உடனே கட்டி பிடிச்சி, வாப்பா என்னை கொன்றாதீங்க. இதோட அவன் மனைவி என்ன செய்தான்னு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு வேலை பார்த்தான். இவன் எங்கேயோ எழுத்துட்டு போறான், இவன் கொன்ற கூடாதுன்னு சொல்லி, அல்லாமே சத்தியமா நான் என் புள்ளைய அனுப்பி வைக்கிறான், அல்லாமே சத்தியமா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, என் புள்ளைய உயிரோடு பத்திரமா கொண்டு வரேன்னு என் சத்தியம்தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, சத்தியமா நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு போய் சத்தியமா பண்ணிட்டான். அந்த புள்ள பொம்பளை புள்ளையும் கேட்கத்தான் செய்யுது. அப்ப அந்த புள்ள சொல்லுது, வாப்பா எங்க உம்மாட்ட நீங்க சத்தியம் பண்ணிருக்கிய, அதனால நீ கொண்டாரு அப்படின்னு. அந்த புள்ளை அவன் கிணத்த பாக்குறான், ஒரு பெரிய கிணத்த பாக்குறான். கிணத்த பார்க்கும் போது அவனுக்கு என்ன செய்யுது, தள்ளலான்னு தோணுது. புள்ள கட்டி பிடிச்சு அழுகும் பொழுது விடலான்னு தோணுது. கிணத்த பாக்குறான், புள்ளைய பாக்குறான், ஒரு பக்கம் புள்ள பார்க்கும், ஒரு பக்கம் அந்த வெறி. கடைசியில ஷைத்தான் நம்மளதான ஜெயிச்சிருவோம். என்னைக்கு நம்முடைய ஷைத்தான்ட்டு நம்ம தோத்துருவோம்ல, கெட்ட விஷயத்துக்கு ஷைத்தான் நம்மள ஜெயிச்சாராம் பத்தியில ஒரே தள்ளிட்டான். கடைசியில அந்த புள்ள சத்த எப்படி நிக்குது, வாப்பா என் உம்மாட்ட சொன்ன ஒரு உறுதிமொழியை நீங்க மீறிட்டீங்க, வாப்பா என்னை கொன்னிட்டே, அந்த கத்தல நீ யாபி, என் தகப்பனை என்னை கொன்னிட்டே சொல்லி அந்த புள்ள சத்த நிக்குது. எப்படி இருக்கும். உடனே இப்படி ஒரு நிகழ்ச்சியை அவரு தன் பிள்ளைய தானா தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டு இந்த செய்தியை ரசூல்லாட்டே அவர் சொல்றார். யார சொல்லா, நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன், இஸ்லாத்துக்கு முந்தி நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன், ஆனா அந்த தப்பை நினைச்சா இன்னைக்கு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, அல்லாஹ் என்னை மன்னிப்பானான்னு தெரியல, அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட அந்த சஹாபி சொல்றாங்க. பிற்காலத்துல சொல்றாங்க. அப்ப ரசூல்லா கேக்குறாங்க என்ன இது, அப்படிதான் அந்த வரலாறு சொல்லி காட்டினான். சின்ன வயசுல ஒரு குமரி பிள்ளை, என் பிள்ளைய ஒரு வெறியில ஏன்னா நான் கொலை பண்ணணும் ரசூல்லா சம்பவத்தை கேட்டு அழுதுட்டான். நமக்கே எவ்வளவு பாவமா இருக்குது. பெத்த தகப்ப அழுவல்ல, ரசூல்லா அழுகுறாங்க. சொல்லிட்டு ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா, எனக்கு மாத்திரம் பழைய காலத்தில் இஸ்லாத்துக்கு முந்தி செய்த தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தந்திருந்தா நீ செய்த காரியத்துக்கு உனக்கு கடுமையா நடவடிக்கை எடுத்துருவேன்னு சொன்னான். பாருங்க, இந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு தடவை அவர் மீலாதுல்லால பேசிக்கிட்டு இருக்கும்போது
திமு அப்துல் காதர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆம்பூர் வாணியம்பாடியில ஒரு பெரிய பேராசிரியரா இருக்கக்கூடிய, தமிழகம் முழுவதும் அறிந்தவர் அவரு, திமு அப்துல் காதர். ஒரு மீலாதுல்லால நானும் அவரும் பேசும்போது அவர் சிறப்புரை எங்க மதரசாவில ஒரு காலத்துல காயில் படத்துல நடந்த மீலாதுல்லால சொல்லி காட்டுறார். இன்னைக்கும் பொம்பளை பிள்ளைகளை அந்த சில ஊர்களை சொன்னார். கரூர், ஏதோ கரூர் சொன்ன ஞாபகம் இருக்கு. அது மாதிரி இன்னொரு ஊர் சொன்னார், இந்த வைரங்கள்லாம் அங்க எடுப்பாங்க. அந்த ஊர்ல கள்ளிப்பால் கொடுத்து பொம்பளை புள்ளைய கொள்ற பழக்கம் இன்னைக்கு இருக்கான். பொம்பளை புள்ள பிறந்துட்டா காங்கேயம் சொன்னார், காங்கேயம் கரூர் 2 ஊரை சொன்னார். அந்த ஊர்ல இன்னைக்கும் பொம்பளை, அன்னைக்கு அரபு நாட்டுக்கான சில குடும்பத்தினர் பண்ண அதே தப்ப இன்னைக்கும் பண்ற ஊர்கள் இன்னைக்கு இருக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய புரட்சிகரமான வேலையை பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபியுடைய வரலாறுல நான் பார்த்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அந்த சஹாபி சொல்றாரு, என் பிள்ளைகள் எனக்குள்ள பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் நாசமா போடும் அப்படிங்கிறாரு. எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது ஒரு ஆள்கிட்ட என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க, அப்படித்தான் என் காலம் முடிச்சு போச்சு, என் பிள்ளைகளுக்கு துவா செய்யுங்க தானே எல்லாருமே சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம் போனா என் பிள்ளைய தொட்டு துவா செய்யும்போம், ஒரு பெண்ணால தொலை போனா என் பிள்ளைய தொட்டு துவா செய்யும்போம், எங்க போனாலும் அதானே சொல்லுவோம். யாராவது பார்த்து என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க தானே சொல்லுவோம். அந்த ஆள் என்ன சொல்றாரு, என் பிள்ளைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளைலாம் நாசமா போடும் அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுக்குப்பா அப்படி திட்டீங்க? அல்லாஹ் தஆலா 5 சிறப்புகளை பொம்பளை பிள்ளைக்கு தானமா அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. எந்த பாயிண்ட் எடுத்தாங்க பாரு. இந்த ஆள் கிட்டாத கூட அந்த பாயிண்ட் ரசூலுல்லாஹ் இருந்து வெளியே வந்திருக்காரு. என்ன சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைகளை பத்தி யாம்பா இப்படி திட்டாதீங்க, திட்டுறீங்க, அல்லாஹ் பெண்களுக்கு 5 சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மூமிசாத்தும் அவர்கள் தான் உங்களுக்கு பொழுதுபோக்கு, அவர்கள் தான் பேச்சு துணை. இன்னைக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லாரும் பேசுறாங்க. எவ்வளவு அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா, அவன் சாயந்தரம் வந்துட்டுன்னா அவங்க வேலை முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த வேலை வலுப்பு நீங்கிறது இல்லவா? பெண்கள் ஒரு பேச்சு துணையாக உங்களுக்கு பொழுதுபோக்கே அல்லாஹ் ஆக்கிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அப்படி விட்டுற வேண்டியது. ஏன் அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அப்படிலாம் அல்லாஹ் படைச்சான்? சொர்க்கத்துல கூட ஒரு பொழுதுக்கு ஒரு பேச்சு துணைக்கு அல்லாஹ் வேணுங்கிறது தானே அல்லாஹ் படைச்சான். பெண்கள் உங்களுக்கு பேச்சு துணை. கல்யாணம் முடிக்காதவர் சீக்கிரம் இறந்துடுறார், அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தருவக்கூடியது, அது ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்கலாம், டைவர்ஸ் நடக்கலாம், பிரச்சனை நடக்கலாம். ஆனா சந்தோஷம் அப்படிங்கிறது, நிம்மதிங்கிறது ஒரு மனிதனுக்கு பெண் வந்த பிறகுதானே அந்த வீட்டுல நடக்குது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த குடும்பம். ஆக உனக்கு மூனிசார் சொன்னா விலை மதிப்பானவர்கள், பெண்கள் விலை மதிப்பானவர்கள். நீங்க பாருங்க, அரபி இன்னைக்கு அரபு நாட்டுல சவுதியில எல்லாத்தையும் எப்படி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அரபி பெண்ணுக்கும் வருமானமே அந்த பிள்ளை பேர்ல தான் இருக்கும். பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் யார் பேர்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மகருக்கு ஒரு பெரிய பில்டிங்கே கொடுத்துருவான் ஒரு அரபி ஒரு பொண்ணுக்கு. அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு, விலை மதிப்புள்ள. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஏன்னா இந்த பூமியை நீ ஏன் வயிற்றுல சுமக்கிற? இந்த பூமியை சுமக்கிறது இரணத்தை அல்லாஹ் சுமக்கிறான். நீனா பேர்ல புள்ளைய கையில தூக்கிட்டு அலையிற, இந்த இரணத்தை பூமி பாரத்தை பூமி சுமக்கிறது, இரணத்தை அல்லாஹ் சுமக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ சோம் இல்லாம இருந்தா உனக்கு ஆஸ்பத்திரியில இருந்து கவனிக்கிறதே உன் பொம்பளை பிள்ளைதான் சொன்னான். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை இல்லாத ஒரு இதை ஒருத்தர் எப்ப அனுபவிப்பான்னா, அவன் சோம் இல்லாம பெட்ல இருப்பான், அப்பதான் அனுபவிப்பான். ஏன்னா மகனுடைய மருமகளா கவனிக்குது, மகக்கணக்க பக்கத்துல இருக்குது. எங்க மாமா சமீபத்துல இறந்தாரு, 85 வயசு அவருக்கு. 2 வருஷம் படுக்கையில இருந்தார். இந்த 2 வருஷம் பாத்ரூம் கழுந்து அவன் மக தான் கழுவுச்சு. அவர் சொன்னாரு, என்ன எனக்கு இல்லன்னா என் நிலைமை என்னங்க. அவர் ஒரு பொம்பளை பிள்ளைதான். இதுல என்ன சொன்னாங்க, மர்ரிலா உன்னுடைய பெண் குழந்தைகள்லாம் உனக்கு மருத்துவ உதவி செய்யக்கூடியவர் யாருதான்? பொம்பளை பிள்ளை. ஒரு மனைவியா இருந்தா, ஒரு சகோதரி. ஆக பொம்பளை பிள்ளைகள் உங்களுக்கு எல்லா மனிதனுக்கும் ஒரு முடியாத நிலை, ஒரு கஷ்டமான ஒரு நிலை வர்த்தனை செய்யும், எல்லா நேரத்திலும் வர்த்தனை செய்யும். இந்த பாயிண்ட் எல்லாம் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வர்றதுக்கு முந்தைய 1500 வருஷத்துக்கு முந்தைய நமக்கு போட்டுறாங்க. ஒரு பெண்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஒவ்வொருத்தரும், ஒரு ஆள் காயல்படத்துல நான் ஒரு ஊர்ல இருந்து வேலைக்கு போகும்போது இறங்கி ரோட்ல போயிட்டு இருக்கேன், அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளை.
காயம்பட்டில் உள்ளவங்க எல்லாருமே பொம்பளை பிள்ளை வீட்டுல தான் இருப்பாங்க. உங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளைங்க நான் பரவாயில்லையாங்க 3 முத்துக்களே அப்படின்னா நீங்க வேற, எனக்கு கடைசி காலத்துக்கு நான் எங்க போய் இருக்கிறது அப்படின்னு அவர் அழுகுறாரு. என்ன சொல்ற, நம்ம ஆட்கள் சொல்லுவோம் நம்ம இறைக்கிற 3 வரவுல 3 கட்டி என்ன செய்யறான், நம்ம 3 மருமகளை வச்சு அதிகாரம் பண்ணலான்னு கிட்ட போடுவாங்க. பாருங்க அவரு என்ன செய்யறாரு, அங்க பொம்பளை பிள்ளை இல்லைன்னா அழுதுருவான். அந்த அளவுக்கு சொத்துக்களே காயப்பட்டு நம்ம அஜத்து உட்கார்ந்துருக்காங்க, வேலை செய்யறாங்க. 25 வருஷம் அஜத்து போன வரைக்கும் ஆளரால் இருந்திருக்கிறாங்க. எல்லாருடைய சொத்தும் பொம்பளை பிள்ளை பேர் தானே அஜத்து இருக்கிறாங்க. எல்லா சொத்தும் எவ்வளவு பெரிய பணக்காரனான்னு இருந்தான், அங்க பத்திரத்து முதல்ல மாத்திட்டு தான் கல்யாணமே இருக்கும். பொம்பளை பிள்ளை பேர் தான் பத்திரமே இருக்குங்க. எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் பொஞ்சாயத்து பேர்ல தான் பத்திரம் இருக்கும், எனக்கு தெரியும். அப்படி ஒரு மவுசு அல்ல அந்த ஊருக்கு கொடுத்துருக்கான். பாருங்க இன்னொன்னு சொன்னா, நீ இறந்து விட்டால் உனக்காக அதிக கண்ணீர் வடிக்கிறதும் பொம்பளை பிள்ளை தாங்க. வந்துட்டு அங்கே ஜனாதா தூக்க அவ்வளவு அப்படிதான் ஒரு மனசுல ஒரு வலி இருக்கும். ஆனாலும் அதிகமா கண்ணீர்ல 10 வகை இருக்குங்க. அதுல பாச கண்ணீர் பாருங்க. பாத்திமா நாய் எவ்வளவு அழுதாங்க ரசூலுல்லாஹ். பாத்திமா நாயி ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கள் மத்தவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் நேரத்துல அந்த அம்மா எவ்வளவு அழுதுருப்பாங்க. ஆக அதிகமா கண்ணீர் வடிக்கிறதும் அவங்க அந்த மகதான் இருந்தாங்க. அதனால மகனெல்லாம் கல் நெஞ்சக்காரன் இல்ல, அது விளங்கிக்கணும். அந்த பாசங்கிறது பொம்பளை பிள்ளைங்க அந்த ஜனாதாவை தூக்கிட்டு வெளியே போகும்போது ஒரு கத்துறாங்க, அவங்க அடக்க முடியாம தெரிக்குது இல்ல மனசுல இருந்து வருதுலங்க அதை பாசம். இப்படிப்பட்ட சிறப்பானவங்களை நீ நாசமா போ அழகா போன்னு சொல்லாதப்பா அப்படின்னு சொல்ல என்ன செய்தாங்க, ஹவுஸ் புனு சாயிதா, இந்த சஹாபி பேர் என்னது, ஹவுஸ் புனு சாயிதாங்கிறதான் சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒரு மனக்குமரில சொல்லிட்டாங்க. அவர் பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் பத்தி சில பேர் வாழ்க்கையில் சில விமர்சனம் பண்றவன், இன்னைக்கு அரசியல்ல ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சில பேர்கள் ரசூலுல்லாஹ்வை ஒரு மாடியாக வந்து பேசணுங்கிறவன் பல மனைவி கேட்டாங்க அப்படின்னு சொல்லுவான், பல மனைவி கேட்டான்னு சொல்லுவான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வாலிபத்துல இன்னைக்கு ஒரு மனுஷன் கல்யாணம் முடிச்சுட்டா அவனுக்கு சரியான ஒரு இல்லற வாழ்க்கைங்கிறது பார்த்து ஒரு 15 வருஷம் 25 வயசுல அவனுக்கு கல்யாணம் முடிச்சா ஒரு 40 வயசு வரைக்கும், அதுக்கு பிள்ளைதான் பிள்ளைகளுடைய காலம் வந்துருத. அந்த 15 வருஷத்துல இருந்து 25 அப்படி பாத்தீங்கன்னா 50 வயசுல அவன் முடிஞ்சு வச்சு அடுத்த தலைமுறைக்கு வந்தாரான். ரசூலுல்லாஹ் கதீஜா நாய் கல்யாணம் முடிச்சது 50 வயசுக்கு கிட்டதான். கதீஜா நாய் கூட இருந்தது 50 வயசு வரைக்கும் ஒரே மனைவியோட தான் இருந்தான். அப்ப வாலிபம் முழுவதும் இருந்தது யாரு கூட தான், ஒரே மனைவி தான். அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ், அது யார் 2 கணவனுக்கு கல்யாணம் முடிச்ச மனைவி, ஒரு வயசான ஒரு பாட்டின்னு சொல்லுவாங்க ஆயிஷா நாய். அந்த கதீஜா நாய் இதோடு ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியோடு இருந்தான். அப்ப இல்லற வாழ்க்கை என்பது அந்த சந்தோஷங்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு புள்ள ஊட்டிகள் பிறந்ததெல்லாம் ஒரே மனைவி தான். அந்த 8-9 மனைவிகள் எல்லாம் அது அந்தந்த பரிதாபமான அந்த சூழ்நிலையில விதவைகளுக்கு வாழ் கொடுக்கிறதுக்கா அதுக்கு பிறகு வயசான இடத்துல கட்டினதா. இன்னைக்கு பாருங்க பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுல ஒரு மனைவி வச்சிருக்காங்க. அவங்கள பெருமையா சொல்லுவாங்க, ஹஜியாருக்கு அங்க ஒரு மனைவி இருக்கு, ஹஜியாருக்கு இந்த நாட்டுல ஒரு மனைவி இருக்கு, அதை மட்டும் பெருசா சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குல்ல, அதனால பெருசா சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் மீது எவ்வளவு பிரியமா இருந்தாங்க தெரியுமா? ஒரு நாள் முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரு ஒரு ஈரான்கார், பாரசீகனாரி ஈரான்காரு பக்கத்து வீட்டுல இருந்தார். இவன் அடிக்கடி நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா நமக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு சொல்லுவாங்க, திடீர்னு பாத்துருக்கீங்களா, உங்க வீட்டுல ஒரு ஆளுக்கு வந்து சாப்பிட சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, சிம்பிளா நடத்தினா சொல்லுவாங்க இல்லைங்க. அவர் ஒரு சமையல் மாஸ்டர், அடிக்கடி விதவிதமா சமைக்கக்கூடியவர். அன்னைக்கு ஒரு விசேஷமா ஒரு சமையல் ஒன்று பண்ணிருக்காரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இன்னைக்கு எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உள்ள என் மனைவியும் பேரு கூட்டு வரட்டா அப்படின்னு சொன்னாங்க, ஆயிஷாவையும் கூட்டு வரட்டா. இல்ல ஒரு ஆளுக்கு தான், உங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு. அப்ப நான் வரலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப 2வது வந்தாரு, இல்ல நீங்க வரணுமே அப்படின்னாரு. இல்ல நான் என் மனைவியும் கூட்டு வரேன், நீங்க மனைவி இல்ல உங்களுக்கு மட்டும் தான் ஏற்பாடு பண்ணிருக்கா, இல்ல வரல அப்படின்ட்டா. அப்புறம் 3வது தடவை ரொம்ப கமெண்ட் பண்ணி உங்க மனைவியும் கூட்டுவாங்கன்னா ரசூலுல்லாஹ் போய் சாப்பிட்டா. கீழே இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதியிருப்பாங்க நவீமாம். ஒரு ஆள் நமக்கு சாப்பாடு சொல்லும் போது என் மனைவியும் சேர்ந்து கூட்டு போன நம்ம சொல்லலாமா? அது நாகரிகமா நம்ம கேட்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு நாம ஒன்றும் நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே உங்களுக்கு அழகான எடுத்து முன்மாதிரிங்கிறான். ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீங்க கத்துக்கணுங்கிறான். அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னா, ஆயிஷா நாய் 3 நாள் பட்டின கிடந்தாங்களா, ஒண்ணும் இல்லாம
3 நாள் தன் மனைவியை பட்டின போட்டு அடுத்த வீட்டுல போய் பிரியாணி தின்னு வரலாமா? இந்த உலகத்திலேயே அழகான முன்மாதிரி இருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லும் போது தன் மனைவியை பட்டின போட்டு அடுத்த வீட்டுல போய் விருந்து சாப்பிட ரசூலுல்லாஹ்க்கு மனசு வரல. அதே நேரத்தில் என் மனைவி பட்டை அடைக்கும் சொல்லவும் ரசூலுல்லாஹ்க்கு அது நம்ம வீட்டு கஷ்டத்துக்கு அடுத்த போய் சொல்ல அவசியமே இல்லையே. தன் வீட்டு கஷ்டத்தை சொல்லவும் மனசு இல்லை. கஷ்டத்தை ரசூலுல்லாஹ் என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் நிர்பந்தத்துக்கு என்ன செய்தாங்க, என் மனைவியை கூட்டு வட்டாங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம், எதுக்கு சொல்றேன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்களே, சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க சடங்கே ஆகலைங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆயிஷா, நான் இவன் மகளை நான் கல்யாணம் முடிக்கலாம்னு விரும்புறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் நாயர் உடனே என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருக்காங்க, நீங்க பொண்ணு அனுப்புறேன் பாத்துக்கோங்க. சின்ன பிள்ளைதான், பெரிய பிள்ளை இல்ல, நான் சின்ன பிள்ளைலாம் இருக்குது உள்ள. அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கொடுத்து ஏதோ ஒரு பண்டத்தை கொடுத்து விடுறேன், நீங்க பாத்துக்கணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்தவொடனே சின்ன பிள்ளையில விளையாட்ட நம்ம துணியை பிடிச்சி இழுப்போமா இல்லையா, அது மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, நீங்க போய் இதை போய் கொடுத்துட்டு வாமா ரசூலுல்லாஹ்ட்ட. பக்கத்துல வந்தவொடனே அந்த துணியை பிடிச்சி என்ன செய்தாங்க, இழுத்தாங்க. உடனே கையை தட்டி விட்டுட்டு அதை கொடுத்துட்டு ஓடியே போயிட்டாங்க. சின்ன பிள்ளைங்க அப்படிதான் கையை தட்டி விட்டு பயந்துட்டு ஓடிடும்ல, அது மாதிரி செய்தாங்க. அப்ப உடனே என்னமா ஆனா இதுக்கு பிளான் யாருன்னா, என் மக வருது நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி பிளானே அபூபக்கர் சித்திக் நாயர் போட்டு கொடுத்த பிளான் தான் இருக்கு. சில நேரத்துல பொண்ணு பார்க்க வரும்போது அது சொல்ல மாட்டாங்க, சந்தோஷம் அந்த கல்யாணம் வீட்டுக்கு நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்களா இல்லையா. அந்த மாதிரி அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏமாப்பா என்னம்மா, இல்ல நீங்க கொடுக்க சொன்னீங்க, அவங்க துணியை பிடிச்சாங்க, நான் தட்டி விட்டு வந்துட்டேன், ஏமா அவங்க உன்னை கல்யாணம் பிடிக்க ஆசைப்படுறாங்கன்னா. அப்போ உடனே என்ன சொல்லணும், அவங்களையும் அப்படிலாம் கேட்கணும். ஒண்ணுமே சொல்லல ஐஷா நாய் சொல்லுவாங்க, எங்க வாப்பா சொன்னாங்க, நான் முழு மனசா சந்தோஷப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆக சின்ன பிள்ளைகள்கிட்ட கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் மீது எவ்வளவு பிரியம் வச்சிருப்பாங்க பாருங்க. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் பால் குடிச்சாங்க. பால் குடிச்சிட்டு உம்மஹானி அம்மா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி, மூத்த சகோதரி அக்கா, அவங்க கையில கொடுத்தாங்க பால். எப்பவுமே ரசூலுல்லாஹ் ஏதாவது குடிச்சா மிச்சத்தை யாருக்காவது கொடுப்பாங்க, நல்ல தரணும்னு எதிர்பார்ப்பாங்க சஹாபாக்கு. உடனே மிச்சத்தை கொடுத்த உடனே வாங்கி படான்னு குடிச்சிட்டு சொல்றாங்க, உம்மஹானி அம்மா, யார ரசூலுல்லாஹ், நீங்க தஞ்சையில என்ன அந்த பாலை நான் நோன்பு வச்சிருந்தேன், குடிச்சிட்டு நோன்பை திறந்துட்டேன். குடிக்க முன்னால சொல்லணும் நோம்புன்ட்டு. நோம்புன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் யாருக்கா வேற ஆளுக்கு மாத்தி கொடுப்பாங்க இல்லையா, அத விளக்க சொல்றாங்க. எவ்வளவு புத்திசாலித்தனமான பெண்கள் பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. நீங்க பாருங்க, நம்ம பொம்பளைங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கும், எல்லாத்துக்கும் இது இருக்கு, ஆனா நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும். நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்ம எந்த பரம்பரையில வந்தவங்க, யார் மூலமா இந்த தீன் வந்தது, எல்லா காலத்திலும் ஒரு குழப்பவாதிகள் இருக்கத்தான் செய்யுதான். அதனால நாம நம்முடைய கணவன், சில பேர் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க, கல்யாணம் முடிச்ச பிறகு கணவன் இங்கெல்லாம் போறான் அங்கெல்லாம் போயிருது. அவன் என்ன கொள்கையில இருந்தா அந்த கொள்கைக்கு போயிருது. அவன் என்ன நாளைக்கு போயிருந்தால நாளை கழிச்சு போயிருந்தானா நாளை கழிச்சு போயிருந்தாங்கிறது, ஒரு நாளைக்கு முந்தைய போயிருந்தானா அது ஒரு நாள் முந்தி போயிடுறது. ஆக நமக்குன்னு ஒரு கொள்கை வேணும். சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், இதெல்லாம் எவ்வளவு பெரிய முன்னேற்றம். ஆக நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு தபூருக்க கூட ஒரு பிரசாதமாக கொச்சைப்படுத்தி அப்படி அதை இவங்களும் சேர்ந்து அதை என்ன செய்யறாங்க, பெண்கள் நிறைய சில வீடியோக்கள் போடுறாங்க, பெண்களே சேர்ந்து என்ன செய்யற சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் விட்டு பேச விட்டு அவங்களே அந்த நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. உம்மஹானி அம்மா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் நோன்பு திறந்துட்டேன், ஏன்னா என் வாழ்நாள்ல ஒரு விஷயத்த சொல்லட்டா நபியே, இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில இடையில நோன்பை முறிச்சதே கிடையாது, இன்னைக்கு உங்களுடைய பரக்கத்தான பால் எனக்கு கிடைக்காம போயிரு என்பதற்காகவே இடையிலே குடிச்சு நோன்பை திறந்துட்டேன். அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் பொம்பளைகள் ஆம்பளை பெரியர்கள், பெருமானாருடைய பிரியர்கள் அல்ல, பெருமானாருடைய வெறியர். ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்துச்சு, தன்பீகுல் காஃபிலின் ஒரு கிதாபில் எழுதியிருப்பாங்க, ஒரு பெண்மணி மதீனாவில ஒரு சவுண்டு பாட்டி, அந்த அம்மா, சில பேர் பாருங்க ரொம்ப சவுண்டா நின்று கட்டிக்கு நிற்பாங்க, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஆம்பளை மாதிரி சத்தம் போட்டு கிடப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அம்மா.
அந்த அம்மா ரசூல்லா வீட்டுக்கு வருது, ரசூல்லா உட்காந்து மண்டி இட்டு மதிய ஒழுக்கமா உட்காந்து சாப்பிடுவாங்க. ரசூல்லா பணிபாடு சாப்பிட்டு இருக்கும் போது அந்த அம்மா வெளியே நின்று கத்துது. இந்த பாருங்க முகமத பாருங்க, ஒரு அடிமை மாதிரி உட்கார்ந்து மண்டி இட்டு சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க, அடிமை மாதிரி அப்படின்னு சொல்லி வெளியே நின்று கத்துது. அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, ஏன் கத்துற? நான் ஒரு அல்லாவுடைய அடியான் தான், ஒரு அடிமை மாதிரி தான் உட்காருவேன், ஒரு அடிமை மாதிரி தான் சாப்பிடுவேன், எதுக்கு நீ வெளியே நின்று கத்துற அப்படின்னு ரசூல்லா என்ன செய்தாங்க, சத்தம் போட்டாங்க. அப்புறம் வந்த ஆளு சாப்பிடுன்னு சொல்லணுமா இல்லையா, ரசூல்லா சாப்பிடுமா அப்படின்னாங்க. பாருங்க அந்த அம்மாட்ட கொஞ்சம் வெக்கம் இல்லாட்டாலும் ஒரு நல்ல ஒரு பண்பு பாருங்க, நீங்க எடுத்துத்தாங்க நான் சாப்பிடுறேன்னு சொல்லி, நீங்க எடுத்துத்தாங்க நான் சாப்பிடுறேன். ரசூல்லா தட்டையில் உள்ளதை எடுத்து, ரசூல்லா ஒரு பொரிச்ச கறியை சாப்பிட்டுட்டு இருந்தான், தட்டையில் உள்ளதை எடுத்து கையில கொடுத்தாங்க. தட்டையில் உள்ளது கேட்கல, உங்க வாயில எதை போட்டுருக்கீங்களோ அதை எடுத்துத்தாங்க நாயகமே, நீங்க சவுச்சதை எடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு புத்திசாலி பாருங்க. கொஞ்ச நேரம் சவுடு போட்டுட்டு இருந்தாலும் வெக்கம் இல்லாமல், கொஞ்சம் வெக்கம்னா வெக்கம் கட்ட தப்பு செய்யக்கூடியது அல்ல. சில பேர் கொஞ்சம் புர்கா எல்லாம் போடாம சவுண்டு போட்டுட்டு கொஞ்சம் கூச்சம் இல்லாம ஏன் இவ்வளவு சவுண்டு போடுற ஆம்பளை மாதிரி அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு போடுறது. உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்க, அந்த அம்மாவுக்கு கொடுக்கறதுக்காகவே ஒரு பெரிய துண்டு கறியை வாயில போட்டு மென்று அதை என்ன செய்யறாங்க, அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அந்த கறியை தூக்கி அந்த அம்மா வாயில போட்ட அடுத்த செகண்ட் வயிற்றுலதான் ஒரு மாத்திரை போட்டா கூட 1 மணி நேரம் அவன் விளைச்சிரு. இதே தலைவலி மாத்திரை வயிற்று வலி மாத்திரை போடுறோமா இல்லையாங்க, மாத்திரை போட்ட ஒரு 1/2 மணி நேரமாவது வேலை செய்யல ஆகுமா இல்லையா. அந்த உணவு வயிற்றுக்குள்ள போனதோடு அந்த அம்மாவுக்கு ஒரு வகையான கூச்சம் வெக்கம். அதுக்கு பிறகு அந்த பெண்ணை அந்த மதீனாவில வெளியில யாரும் பார்க்காத அளவுக்கு ஒரு வெக்கமான ஒரு தலைமறைவாக ஒரு கோசா போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை கொமரி பிள்ளை எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிட்டாங்களாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஒரு 5 பேர் அக்கா தங்கச்சி மாதிரி வந்தாங்க. ஒரு வீட்டுல 5 பேர் அக்கா தங்கச்சி மாதிரி. உமைரா ஒரு பெண்மணி சஹாபியுடைய வரலாறு எழுதுறாங்க. உமைரா அந்த பெண்ணுடைய வரலாறுல அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போது 5 பேர் அக்கா தங்கச்சி மாதிரி. 5 பேரும் சேர்ந்து மொத்தமா ரசூல்லாட்ட வந்தாங்க. அப்ப ரசூல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிடும் போது அவன் 5 பேர் வந்ததே எதுக்குன்னா ஏதாவது ரசூல்லாவுடைய பரக்கத்து கிடைக்கும் சொல்லிதான் வந்தாங்க. உடனே பார்த்தாங்க எல்லாம் பெரிய 5 பேருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய கறிகளாம் வாயில போட்டு மெண்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அந்த 5 பேரும் சாப்பிட்டு போனாங்க பாத்தீங்களா, வாழ்நாள்ல அவங்களுக்கு வாயில நாட்டமே வந்தது கிடையாதா, பல் தேய்க்காமலே தூங்கி எஞ்சாலே நாராதமாய். எவ்வளவு பெரிய பரக்கத்து பாரு, வாழ்நாள்ல தூங்கி எஞ்சா கூட அவங்க மேல வாயில நாட்டம் வராது பாருங்க. இந்த மாதிரி ஒரு வெறித்த இதெல்லாம் யாருக்கு செய்யுது? இன்னைக்கு புள்ள சாப்பாடையே மிச்சத்தை எச்சிக்கு விடுறா, நிறைய சாப்பிட மாட்டேங்குது. புள்ள சாப்பிட்டு மிச்சம் வச்சதே வேண்டாம் அப்படிங்கிறான். கொஞ்சம் தைரியமா சொல்ற, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு புரிச்சன் ஜலையில புரிஞ்சதுக்கு அந்த காலம், இந்த காலம் கிடையாது. வசனம் பேசுறா நிறைய பொம்பளை, சாப்பிடல நீ தின்னு பாதியை சொன்ன என்ன நினைச்சுறான், அந்த காலம் அதெல்லாம் இலையில திக்கிறது அந்த காலம், இந்த காலம் கிடையாதுன்னு சொல்லி வசனம் பேசுறாங்களே இல்லையா. உங்க வீட்டுல பேசுறாங்களே என்கிட்ட கேட்காதீங்க, பொதுவாக நான் சொல்றேன், எங்க வீட்டுல சாப்பிடத்தான் செய்யுது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுல ஒரு வீடியோ பார்த்தேன், பேஸ்புக்ல தான் எல்லா இடம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஒரு கல்யாணம் முடிச்ச புது பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்காந்துருக்காங்க. நம்ம கல்யாணம் இல்லை, அது வேற அடுத்த சகோதரர்கள். அந்த பொது பொண்ணு என்ன செய்யுது, அவன் சாப்பாடை கொண்டு வந்து அவன் கொஞ்சம் மிச்சத்தை கொண்டு அவன் இலையில கொண்டு வைக்குது. அந்த பிள்ளை படான்னு எடுத்து அவன் இலைய கூட வைக்குது. இங்க எல்லாம் கூண்டு வைக்காதாங்கிற மாதிரி ஸ்பீடா வைக்குதுங்க. அதை லைவ் பண்ணி காட்டிட்டே இருக்காங்க. ஏன்னா அவன் சாப்பிட்டது என் பறக்கத்தை சாப்பிடணும்னு வைக்கிறான் அந்த ஆளு. அதை எடுத்து சரி மரியாதை வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்களா இல்லையா, படான்னு தூக்கி வைக்குது மூஞ்ச திருப்பி. அப்ப அந்த அளவுக்கு எச்சி பாக்குறவங்க இருக்கிறாங்க. அப்ப பெருமானாருடைய பறக்கத்தின் மீது வெறித்தனமானவர். ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, அந்த அம்மா சூல்லா ஒரு சமயம் குபா பள்ளிக்கு வந்திருந்தாங்க. மதீனால குபா பள்ளின்னு ஒரு பள்ளி அங்க வந்திருந்தாங்க, எங்க ஏரியாவுக்கு வந்திருந்தாங்க. வந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்க போய் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த விருந்துல எலும்பு கறியில தனிக்கறி எலும்பு கறின்னு சேர்ந்துக்கிறமா இல்லையா, எலும்பு ஒட்டி இருக்க கறி எலும்பு கறி, ஆட்டுக்கறிக்குள்ள எலும்பு கறி இருக்குது, தனி கறியா கேட்டாலும் கிடைக்குது. நாங்க எலும்பு கறியோட ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்தோம். ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, தண்ணி குடிச்சாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தண்ணி குடிச்சிட்டு போனா ஒரு பாத்திரம் இருக்கா இல்லையா, அந்த பாத்திரத்தை நான் பத்திரமா எடுத்து, இதை ரசூலுல்லாஹ் வாஜி வச்ச பாத்திரம் எடுத்து அதை அழகுபடுத்தி நான் ரொம்ப பாலிஷ் பண்ணி பத்திரமா வலிச்சுக்கிட்டேன். எதுக்குன்னா ரசூலுல்லாஹ் வாய் வைத்ததை நம்ம காலமுள்ள எங்க வீட்டுல வச்சு குடிக்கணுங்கிறதுக்காக. நீங்க ஒரு கணவர் வெளிநாட்டுக்கு போன பிறகு
எங்க வீட்டுக்காரர் குடிச்சது கலாசுன்னு சொல்லி அதை எழுதி இன்னும் பேர் போட்டா குடிச்சிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில. அவரு பக்கத்துல ஆட்டாலும் அங்க இருந்து இங்க இருந்து குடிச்சிட்டு போன ஞாபகத்துல குடிப்போம் அப்படிங்கிறதுக்கே யாரும் வைக்கிறோம். ஒரு பேச்சுக்கு சொல்றோமா, அதுக்கா அவர் பேர் போட்டது அவர் குடிச்சது. அப்புறம் சஹாபாக்கள்கிட்ட அந்த பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் இருந்த அந்த வெறி எவ்வளவு பெரிய வெறி. இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய கதீஜா நாயுடைய விஷயத்தை சொன்ன கதீஜா நாயை பத்தி ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் சபூரி தன் கிதாப்ல கதீஜா நாய்க்கு ரசூலுல்லாஹ்வுக்கும் கல்யாணம் பேசி முடியாயிட்டு. ரசூலுல்லாஹ்வுக்கு கல்யாணம் ஆகும்போது கதீஜா நாயி அரபு நாட்டினுடைய நம்பர் 1 கோடீஸ்வரி. என்னைக்குன்னா இன்னைக்கு காபத்துல்லால ஒரு பெரிய கிளாக் டவர் பார்த்தீங்களா பெருசு, அது கதீஜா நாயுடைய கோட்டையா இருக்கு. நீ காபா உள்ளே இருக்கலாங்க, நீ காபால தொழுக்கூடிய இடமா இருக்க பெரிய கிளாக், நீ காபா போட்டாவிட்டா பக்கத்துல அந்த பெரிய கிளாக் இருக்கும் பாருங்க, அது காபா, அதுதான் கதீஜா நாயுடைய கோட்டையை. இந்த நாவலை இப்ப சொல்லுவார்ல, கோட்டையை காணலாம் அன்னை கோட்டையை காண ஆட்சியில சொல்லுவார்ல, கதீஜா நாய் வீட்டையை காணலாங்க, அதுதான் கதீஜா நாயுடைய. நாங்கெல்லாம் அங்க உளுச்சியும் போது திடீர்னு ஜமாத் ஆரம்பிச்சு அங்கேயே தொழுதுட்டோம், ஹரம் ஷரீஃப்ல தொழுதலங்க. கதீஜா நாய் பேசி முடிவு பண்ண உடனே நீங்க பாருங்க, கர்த்தராவுத்தர் கல்லூரியினுடைய பேராசிரியர் ஒரு சமயம் பேசுறாரு. அவர் நாகர்கோவில், எங்க ஊர்ல கல்யாணம் நடந்தது, அதுல 60% டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏதோ வருஷத்துல சொல்றாரு அவர். இந்த டிசம்பர்லயோ ஏதோ அதிகமான கல்யாண சீசன் இருக்குல்ல, அதுல நடந்த கல்யாணத்துல 60% பெண்கள் கணவனை வேண்டாம் சொல்லி டைவர்ஸ் பண்ண. எதுக்காகனா தன்னை விட தன்னுடைய கணவர் கம்மியா படிச்சிருக்காரு, நாங்க அதிகமா படிச்சிருக்க, நமக்கு ஈக்குவலா இல்லைங்கிறதுக்காக டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு படிச்ச ஈக்குவலான மாப்பிள்ளை இல்லை, உன்னை விட நான் வெளியே அதிகமா படிச்சிருக்கேன். எவ்வளவு ஈக்குவல் துட்டேன்னு சம்பாதிக்கல, வெறும் கல்யாணம் 10 டிகிரி மட்டும் தான் கையில இருக்கு. இந்த டிகிரிக்கே இவ்வளவு வாழ்வுன்னா கதீஜா நாய் கையில எவ்வளவு கேஷ் இருக்கு. இந்த கேஷோடு ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் முடிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு அவங்க ஏழையா இருந்த நிலை. அப்ப சொன்னாங்களாம், சில பேர்கள் விமர்சனம் பண்ணாங்களாம், என்ன ஒரு ஏழையை போய் எங்க அம்மா கல்யாணம் முடிக்கு அப்படின்னு. உடனே இந்த பேச்சு பேசுறது கதீஜா நாய்க்கு காதுல போச்சான். உடனே என்ன பண்ணாங்களா, தன்னுடைய சொத்தை முழுவதும் ரசூலுல்லாஹ் பேர்ல பதிவு பண்ணிட்டாங்க. அத்தனை சொத்தையும் இப்ப காயப்படத்துல எல்லாரும் வீட்டு பத்திரத்துல பொம்பளை பேர் எழுதுறாங்களா இல்லையா, அது மாதிரி அவ்வளோத்தையும் என்ன செய்தாங்க சொல்லிட்டாங்களா. இப்போ கதீஜா எதுவுமே கதீஜாட்ட கிடையாது. கதீஜாவுடைய கணவர் முகமது அவங்கள்ட்ட எல்லா சொத்தும் போயிருக்கு. இப்போ ஏழை கதீஜா, ஏழை முகமதி, பணக்காரி கதீஜா கல்யாணம் முடிக்கல. இப்போ பணக்கார கதீஜா, ஏழை கதீஜா பணக்கார முகமது கல்யாணம் முடிக்க போறாரு. எப்படி சொன்னாங்க பாருங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அந்த சாத்தியம் இருக்கா? இன்னைக்கு வசதியான ஒரு பெண்ணு ஒரு ஏழைய, ஒரு நல்ல ஆளு, நல்ல குணமுள்ளவர், நல்ல மனுஷன், நல்ல தொழிலாளி, நல்ல குடும்பத்தை நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்களா? அவர்கிட்ட கேஸ் இல்லையே, அவர்கிட்ட கேஸ் இல்லையே, அப்படித்தானே பாக்குறாங்க. அவர்கிட்ட பங்களா இல்லையே, கார் இல்லையே, அப்படித்தானே பாக்குறாங்க. ஆக ரசூலுல்லாஹ்வுடைய குணத்துக்காக கல்யாணம் முடிச்சாங்க. எவ்வளவு பெரிய இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ஜன்னத்துல் பக்கையில எங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அடக்கப்பட்டிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதற்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்க, உம்ராவுக்கு போயிருக்காங்க, எந்த மனைவி அடக்கப்பட்ட இடம் யாருக்குமே தெரியாது. ஆனா கதீஜா நாய் அடக்கப்பட்ட இடம் உலகத்துக்கே தெரியும், ஜன்னத்துல் முஅல்லா. எத்தனை பேர் கார்கள் சலாம் சொல்லப்பட்டுட்டே இருக்கு அந்த கதீஜா நாய்க்கு. அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அந்த அம்மா ஊரத்து தொழுதே கிடையாது, தொழுக கடமையே ஆகல. கதீஜா நாய் இருக்கும் தொழுகவே இல்லை. ரசூலுல்லாஹ் தான் அவங்களுக்கு உசுரு. ரசூலுல்லாஹ்வுக்கு கவனிக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய கவலையை போக்குறது, அவங்களுக்கு ஆறுதல் அவங்கதான். அந்த அம்மாவுடைய ஜன்னத்துல் முஅல்லா இன்னைக்கு வரைக்கும் கதீஜா நாயை பார்க்கணும், அந்த கபரை பார்க்கணும். எத்தனை பேர் இந்த கார் எடுத்துட்டு போறாங்களா இல்லையா ஜன்னத்துல் முஅல்லாவுக்கு? பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நமக்கு பிற்காலத்தில் தான் அதனுடைய அந்த தியானத்துக்கு. அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, அல்ல என் பின்னாலே, எனக்கு பின்னாலே மக்கள் என்னை புகழ நிகழக்கூடாது. இன்னைக்கு கதீஜா நாய் போற்றப்படுறாங்க. அவங்களுடைய ரவுலா ஷரீஃப் கூட இன்னைக்கு அடையாளம் என்ன? அவங்களுக்கு கெட்டப்பட்டிருந்த அந்த குப்பா, துருக்கியர்கள் ஆட்சியத்தில் கெட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய குப்பா மாதிரி ஒரு பில்டிங் கெட்டப்பட்டது. அவங்க உடைச்சாலும், பின்னால உடைச்சாலும் அந்த அடையாளத்தை அல்லாஹ் மாத்தலையே இல்லையா நமக்கு? ஆக பெருமானார் மீது அவர்கள் கொண்டிருந்த அந்த பக்தி தான் நமக்கு. ஆனாலும் இப்பெல்லாம் நம்ம இது நிறைய சொல்லலாம். இது நான் எடுத்துட்டு வந்த தலைப்பே இல்லை. இது இங்க உள்ள மஜ்லிஸை பார்த்துதான் சரி, இந்த இடத்துல இதைத்தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் மீது நம்ம பிரியத்தோடு இந்த இடத்தை விட்டு களையணும்.
ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தோடு வளர்ந்த மார்க்கம். அதோடு நம்ம குடும்பம் அது அந்த பிரியத்தோடு நம்ம என்ன செய்யணும். ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாரு, பஹியான ஒரு பிள்ளையை கூட்டு வந்தார். யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு பொம்பளை புள்ள, எனக்கு ஒத்த பொம்பளை புள்ள, அந்த புள்ள பேரு பஹியா, ஒத்த புள்ள, அந்த பிள்ளைக்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, தலையில கை வச்சு துவா செய்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அந்த அம்மாவுக்கு 60 புள்ள பிறந்துச்சு. நடக்கிறது சாத்தியமாங்க. இன்னைக்கு 6 புள்ள பிறவங்களோட இன்னைக்கு இல்லைங்கிறா. 60 புள்ள, அதுல 40 ஆம்பளை 20 பொம்பளை புள்ள பிறந்ததாக வரலாறுல நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் ஒரு பொம்பளை பிள்ளை மீது கை வச்சு துவா செய்த உடனே எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கிடைச்சிட்டு பாருங்க. இன்னைக்கு நல்ல திடகாரத்தனமான இதையும் மாத்திரை கொடுத்து கர்ப்பப்பை வீக்கின்றான், உள்ள வச்சுக்கிட்டே கத்தியை வைன்னு சொல்லிடுறான். ஆஸ்பத்திரியில் இது பண்ணிடுறாங்க. ஒரு 50,000 ரூபாய் பில்ல போட்டாதான் நமக்கு நல்லது. உடனே 10,000 ரூபாய் பில்ல போட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டா மருந்துகள்ல என்ன செய்யறான், எந்தெந்த மருந்துகள் சீக்கிரம் வழி உண்டாக்காதோ அதையெல்லாம் கொடுத்துறான். ரசூலுல்லாஹ்வுடைய துவா, இத்தனை பொம்பளை பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துவா இருந்திருக்கு பாருங்க. அது போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு நாட்டுக்கு போருக்கு போயிருந்தாங்க. போருக்கு போயிருக்கும்போது ஒரு கோட்டையை முற்றுகையிட்டு இருந்தாங்க. அந்த கோட்டையை, அந்த யாருடைய கோட்டைன்னா ஒரு இளவரசி, ஒரு பொம்பளை, அந்த நாட்டினுடைய இளவரசி ஒரு பொம்பளை, அதுலதான் அந்த போரை வெல்றதுக்காக போயிருந்தாங்க. அப்ப அந்த பொம்பளை, அந்த இளவரசியா இருக்கக்கூடியவ என்ன செய்யறா, அந்த கோட்டையிலிருந்து முற்றுகையிட்டு இருந்த அந்த சஹாபாக்கள், அந்த இஸ்லாமிய படையை பாக்குறா. பார்த்தா ஒரு அரபு நாட்டுக்காரர் மீது ஒரு ராணுவ வீரர், அவர் மீது அவருக்கு பிடிச்சு போச்சு. அப்ப தன்னுடைய வேலைக்காட்ட சொன்னா, அவரை நான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கோட்டைக்குள்ள இருந்து சொல்றான். அப்ப அந்த பணி பெண் சொன்னாங்க, அரசி என்ன சொல்றீங்க, அவங்க நம்மளோட சண்டையிட வந்திருக்காங்க, அவங்க உள்ள ராணுவ வீரர் ஒரு ஆளை போய் இவர் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி, இது நடக்கிற விஷயமா, இது நடைமுறைக்கு சாத்தியமானதா நீங்க இப்படி சொல்றீங்களே, பாரு என்ன நடக்க போகுது பாரு, நைட்டு நீ என்ன நடக்க போகுதுங்கிறது நீ பார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வெயிட் பண்ணி பாருன்னு சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆள் வந்து அந்த அரபு நாட்டு வாலிபர் இருக்காருல, அந்த ராணுவ வீரரா இருக்காருல இஸ்லாமிய படையில, அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, அரசி வந்து உங்க அழகில மயங்கிட்டாங்க, உங்களை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இதுக்கு நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? உடனே அந்த வாலிபர் சொன்னாரு, அதுக்கு 2 கண்டிஷன் வேணுங்க, 2 கண்டிஷன் இருந்தா தான் நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிப்பேன். ஏன்னா இப்ப அவங்களோட சண்டையில வந்து அவங்க முஸ்லீமே கிடையாது முதல்ல. அப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா, 2 கோட்டையை என்கிட்ட ஒப்படைக்கணும், உள்கோட்டையும் வெளிக்கு ஒப்படைக்கணும், வெளிக்கோட்டையும் ஒப்படைக்கணும் அப்படின்னு அந்த அம்மா இவருக்கு பேச்ச அனுப்பினார். உடனே இவர் கேட்டா, என்ன உள்கோட்டை வெளிக்கோட்டை? உள்கோட்டைங்கிறது நீ இஸ்லாத்துக்கு வரணும், மனசுக்கு வந்து இஸ்லாமிய கலிமா சொல்லணும், அது உள்கோட்டை. வெளிக்கோட்டைங்கிறது இப்ப நாங்க முற்றுகையிட்டு இருக்கோம்ல, அரசாங்கத்தை என்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த 2க்கும் சம்மதிச்சாதான். காதலுக்கு கண்ணிலே சொல்லுவாங்களா, அந்த அம்மாவுக்கு அந்த அவருக்கு பிரிய வந்துருச்சு இல்ல, அதனால நான் அரசாங்கத்தையே ஒப்படைச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நான் எப்படியாவது அவரை கல்யாணம் முடிக்கணும் பிரியத்துல சரின்னு சம்மதி. சரி நான் இஸ்லாத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தூது விட்டுச்சு. அப்ப இவங்க சொன்னாங்க, அந்த மனிதர் சொன்னாரு இஸ்லாத்துக்கு வரேன். அப்போ அந்த அம்மா புத்திசாலித்தனமா சொன்னா, இஸ்லாத்துக்கு வர்றேன், ஆனா ஒரு பெரிய ஆள் முன்னாலதான் வரும், ஒரு பெரிய ஆள், உங்களை விட ஒரு பெரிய ஆளா இருந்தா அவர் முன்னிலையில நான் களிமா சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாங்க, இப்போதைக்கு எங்க தளபதி தான் பெரிய ஆள், நான் எந்த படையில வந்திருக்கேனோ அந்த தளபதி, எங்களுடைய தளபதி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு மகன் வந்திருக்காங்க, அவங்க தலைமையில வந்திருக்காங்க, அவங்க முன்னால நீங்க களிமா சொல்லுமான்னு. சரின்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்கள்ட்ட வந்தாங்க. நான் களிமா சொன்ன, அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க, உங்களை விட பெரிய ஆள் யாரா இருக்காங்களா? ஆமா, எங்க வாப்பா மதீனாவுல அவங்கதான் ஜனாதிபதியா இருக்காங்க, உமர் ரலியல்லாஹு, அவங்க என்னை விட பெரிய ஆள். அப்ப அவங்க முன்னாலேயே நான் களிமா சொல்றேன். அந்த அம்மா என்ன செய்யுது, மதீனாவுக்கே வந்துட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு வந்து கேக்குது, உங்களை விட பெரிய ஆள் யாரா இருக்காங்களா நான் களிமா சொல்றதுக்கு? இதோ எங்கள் தரப்பு என் உயிர் கண்மணி அடங்கியிருக்காங்களே மதீனாவுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க ஸ்தலத்தை காட்டி சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு, என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விட உயர்ந்தவங்க அவங்க அப்படின்னா நான் அங்கேயே களிமா சொல்றேன். எங்க போய் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷெரீஃப்லயே நீங்க களிமா சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷெரீஃபுக்கு தாங்க அந்த அம்மா பார்த்துச்சு. இயற்கையிலே ஒரு ஆண் அழகரை பார்த்து அதுல மயங்கி நாட்டை கொடுத்துச்சு. இப்ப களிமா சொல்ல வந்து தளபதியோட பெரிய ஆள் உமர்லானோட ரசூல்லாவை பார்த்த உடனே நீங்க நல்லா பாருங்க, அஜிக்கு போனவங்க நல்லா தெரியும், நம்ம ரசூல்லாவுடைய அந்த சலாம் சொல்றதுக்கு பாபு சலாம் ஒரு வாசல்ல நுழைவோம், சலாம் சொல்ற வாசல்.
அந்த இடத்தை நெருங்குற வரைக்கும் நம்ம நார்மலா இருப்போம். அந்த கேட்டு வந்த உடனே நம்ம உடம்பெல்லாம் உள்ளமெல்லாம் அப்படி இலகி அழ ஆரம்பிச்சோம். ஒரு வைப்ரேஷன் ஆரம்பிச்சு. அங்க அதுல ஒரு பெரிய மனுஷனை பார்த்தேன், கதறாரு. அந்த இதெல்லாம் பார்த்தேன், அவன் அடிச்சு விரட்டான். அந்த ஜன்னல், அந்த பக்கத்துல ஜன்னல்லாம் இருக்குல்லங்க, தூணு, அதை பார்த்துட்டு பாருங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய கபரை பார்த்துருந்தா நிறைய பேருடைய ஹார்ட்டே நின்றுக்கும் போல தெரியுது அதை பார்த்த உடனே. அப்ப அதனாலதான் என்னவோ அதை காட்டாம அந்த காலத்துல எல்லாம் சாதாரணமா செய்திருக்கிறாங்க வலிமார்கள்லாம். பாருங்க, நமக்கே அந்த இடத்துல போனோம்னா அப்படியே தண்ணி கொட்டுது. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பவர் இருக்குதா இல்லையா? என் மிம்பர், என்னுடைய மன்னரைக்கும் என்னுடைய மேடைக்கும் மத்தியில் அது சொர்க்க பூங்காவனம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? சொர்க்க பூங்காவனத்தை இருந்து மலக்குமார்கள் உட்கார இடம். மலக்குமார் உட்கார இடத்துல நமக்கு எந்த நம்முடைய மனநிலையே வேற நிலையில இருக்கும். அந்த அம்மாவுக்கு அந்த ரவுலா ஷெரீஃபை அப்ப அந்த நேரத்துல எல்லாம் ஓப்பனா இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவை பார்த்த உடனே அந்த போய் உட்கார்ந்துட்டு சொல்லிச்சான், யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். என் உள்ளத்துல எந்த ஒரு பாவத்தையும் செய்யறதுக்கு முந்தி, இந்த உள்ளம் பரிசுத்தமாயிருக்க நிலையிலேயே எந்த தப்பும் செய்யறதுக்கு முந்தையே நான் உயிரை இந்த நபி முன்னாலேயே நான் உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வச்சுதான் உயிரை போய் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவ்வளவு ஒரு பிரியம். அதனாலதான் நிறைய வாலிபர சஹாபாக்கள் கல்யாணமே முடிக்காம இருந்தாங்க. ரபியத்துல் அஸ்லமின்னு ஒரு சஹாபியை பார்த்து கேட்டாங்க. அவங்க 12 மணி நேரம் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பணியாளர். சொல்லுவாங்க, பகல் ஃபுல்லா நான் தான் ரசூலுல்லாஹ் பணியாளரா, நைட் இஷா தொழுத பிறகுதான் போவேன். ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் தஸ்பீஹ் எல்லாம் செய்து தூங்குற நேரம் சத்தம் பண்ணவொடனே நான் எழுச்சி வேலையை முடிச்சுட்டு போவேன். என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை பார்த்து, ஃபுல் டே ஒர்க்கை பார்த்து ரசூலுல்லாஹ்வே என் மேல ஒரு இறக்கத்துல இருந்தாங்க. இவருக்கு ஏதாவது நல்லது ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தாங்க. என்னை பார்த்து சொன்னாங்க, ஏதாவது கேளப்பா அப்படின்னா. ஏதாவது கேளுமான, எங்க வீட்டுக்கு ஒரு 5000 தாங்க, 10,000 தாங்கன்னு ரூபா கேட்கிறவன் அல்பான் நம்மாது. சஹாபாக்கள் என்னைக்குமே ரசூலுல்லாஹ்வை ஒரு புதையலாக, ஒரு பொக்கிஷமாக, அது சொர்க்கத்தினுடைய சாவியாக ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்க. இவங்கெல்லாம் சொர்க்க சாவியும் கையில இருக்கு, இந்த நேரத்தை டப்புன்னு திறந்து உள்ள போனாலும் அப்படி சொன்னாங்க, நான் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, நீங்க என்னதான் கேளுங்கன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் தாங்க நாயகமே. யோசிச்சுதான் துவாவே செய்யணும். முதல்ல துவா கேட்கறத ஏதாவது பலவலன்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரொம்ப முக்கியமானதை கேட்கணும். எனக்கு நோட்டத்தா, எனக்கு கூட்டத்தா, அதெல்லாம் கேட்கறது இல்ல. கேட்கறதுல கேட்டாலும் பொக்கிஷமா கேட்கறதுன்னு அல்ல. அது மாதிரி என்ன கேட்கலாம் யோசிச்சேன். நாம சொன்ன என்னைக்கா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போத்தான் போறோம். இந்த துன்யா எல்லாத்துக்கும் நல்லவனும் திடீர் சின்ன வயசுக்காரங்களே போய் சேர்ந்துடுறான். இந்த துன்யா முடிவு பெறக்கூடிய முடிவில்லாத சொர்க்கம் தான். அதனால ரசூலுல்லாஹ்ட்ட நிரந்தரமான விஷயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திலே உங்க அருகில் எனக்கு ஒரு சீட்டு வேணும். இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடி இருக்காரு, அவரோடு எத்தனையோ பணியாளர்கள் வெளிநாட்டுக்கு போனா கூட போறாங்க. ஒரு ஆள் 12 மணி நேரம் வேலை பார்க்கறாருன்னு வைங்க, அவர் மீது பரிதாபத்துல ஒரு நாள் நம்முடைய பிரதமர் கேட்கிறாருன்னு வைங்க, தம்பி உனக்கு ஏதாவது கேளப்பா, உங்க பங்களால எனக்கு பக்கத்துல ரூம் போடுங்கன்னு அவர் கேட்டா அடிச்சு விரட்டி அவளை வேற ஆள் ரூம் போட்டுருவாங்க. அப்படித்தானே? அந்த அளவு ஓவரா பில்டப் பண்ணக்கூடாதுல யாருமே. ரசூலுல்லாஹ்ட்ட சொர்க்கத்துல உங்களோடு நான் சொர்க்கத்தில் இருக்கணும்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, வேற ஏதாவது ரசூலுல்லாஹ் கேட்டது உலகத்துல ஏதாவது தேவை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சஹாபிக்கு மகர் கொடுக்க கூட காசு கிடையாது. பொஞ்சாதி வச்சு நிர்வாகம் பண்ற அளவுக்கு அவர் ஒரு வாலிப ஏழையர். ரசூலுல்லாஹ்வே கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், உங்களை விட்டு நேரத்தை குறைக்க நான் விரும்பல. மனைவியோடு போயிட்டு அங்கெல்லாம் கவனிச்சு சம்பாதிக்கிறது நேரம் குறைஞ்சிடும். உங்களை விட்டும் எனக்கு வேற வேலையை, உங்களை விட எனக்கு பெரிய வேலை முக்கியம் இல்லை. 2வது மகர் கொடுக்க காசு கிடையாது. பொஞ்சாதிக்கு செலவு பண்றதுக்கு எனக்கு வருமானம் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, மூஞ்சியை திருப்பிக்கிட்டாங்க. அதை நான் விரும்பல என்னன்னு அர்த்தம். நீ கல்யாணம் முடிச்சு நீ அழகு பாக்குறது என்ன நான் விரும்புறேன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மூஞ்சியை திருப்புறாங்கன்னு பார்த்தா என்ன செய்தாங்க, அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்டா நமக்கு நீங்க விருப்பப்பட்ட நீங்க பொண்ணு பார்த்துட்டாங்கன்னு கேட்டுருவோன்னு சொன்ன பிறகுதான், என்ன கல்யாணம் முடிக்கலையா ரபியா, கல்யாணம் முடிக்கலையா, யார ரசூலுல்லாஹ் நீங்க விரும்பினா கல்யாணம் முடிக்கிறேன், இந்த வீட்டுக்கு போ, நான் சொன்னேன்னு சொல்லி பொண்ணு தருவாங்கன்னா போய் சொன்னாங்க. வாங்க வாங்க ரசூலுல்லாஹ்வினுடைய தூதுவரே வருவோம், உங்களுக்கு இல்லாத பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. எதுவுமே கேட்கல. மறுநாள் வந்தாரு, சிரிச்சும் கல்யாணம் முடிச்சு மறுநாள் இல்ல மாப்பிள்ளையில சந்தோஷமா இருப்பாங்க, சோகமா வந்தாரு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில். இப்ப என்னங்க பிரச்சனை, கல்யாணம் முடிஞ்சு போச்சாங்க, என்னங்க சோகத்தோடு நாயகமே, நீங்க பொண்ணுக்கு அங்க போய் கேட்க சொன்னீங்க, என்ன எந்த காரணமும் கேட்கல, எவ்வளவு மகன் கூட கேட்கல, அப்படியே உங்க சொல்ல கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்களா பிடிச்சிக்கங்கன்னு தந்தாங்க. எனக்கு மகர் கொடுக்க கூட காசு இல்லையே தான் கவலையில இருக்கேன். உடனே ஒரு சின்ன கலெக்ஷன் பண்ணி ஒரு சிறு கிராமங்கள் தங்கத்தை ரெடி பண்ணி இதை கொண்டு கொடுன்னா, அதை கொடுத்த போது மறுநாள் சோகத்தோடு வந்தாங்க. இப்ப என்னப்பா சோகம்னாங்க. யார ரசூலுல்லாஹ் நீ கொடுத்ததோ கொஞ்சம் தான், அதை வாங்கிட்டு மாஷா அல்லாஹ்
பாரக்கல்லா. எவ்வளவு பரக்கத்தான பொருள் வந்துருச்சு, எவ்வளவு நீங்க மகரை தந்துருச்சீங்க, நீங்க கொடுத்தது சீடு. ஆனா அதை பெருசா நினைக்கிறாங்க. அத இவங்களுக்கு ஒரு வலிமா விருந்து வைக்க கூட எங்களுக்கு காசு இல்லையே அப்படின்னாங்க. என்னப்பா இருக்கு இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்கறோம்னு சொல்லி சொல்லுவோம். என்ன இது கொடுத்து சோறு வைக்கிறதுக்கு இருக்கு சொல்லி என்ன சொன்னாங்க, ஏப்பா அதுக்கு ஒரு கலெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கு நான் ரெடி பண்ணி ஆடை கொண்டு போங்கன்னு சொல்லி ஆயிஷா நாய்கிட்ட ஒரு மாசம் ஸ்டாக்கு நம்ம வீட்டுல அரிசி வச்சுப்போம் இல்லையா, ஒவ்வொரு மூடையும் பேர்ல ஒரு ஆள் ஒரு அரிசி சாப்பிட்றாங்க என்னங்க. அந்த ஒவ்வொரு அங்க மாவு இருக்கும். ஆயிஷா நாய்கிட்ட போய் கேட்டாங்க, மாவு இருக்கு? ஆமா எங்க வீட்டுக்கு தான் மாவு இருக்கு, சாப்பாடு வைக்கிறதுக்கு மாவு இல்லைன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்கு தான் வச்சிருக்காங்க. இல்ல ரசூல்லா தரத்துனாங்க. ஆக ரசூல்லாவுடைய வீட்டுக்கு சாப்பாடு வச்சிருந்த மாவா கொடுத்து விருந்து வைக்க சொல்லி அந்த விருந்துல ரசூல்லாவும் சாப்பாடு கலந்து. ஆக ஒரு ஏழையா இருக்கக்கூடியவருக்கு தனக்கு 12 மணி நேரம் பணி செய்த அவங்களுக்கு தன்னோடு சொர்க்கத்துல உட்கார வைக்கணும்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் தர முடியாதுப்பா, அதான் அல்லாட்ட தான் கேட்டுக்கணும். சொர்க்கத்துல என் பக்கத்துல சீட்டு போடுறது அல்ல, அது நானா அந்த ரிசர்வேஷன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லல. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. நீண்ட நேரம் அமைதியா இருந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குமா? நான் நினைக்கிறேன் நம்மளை பெரிய அறிவாளியா நான் நினைக்கிறேன் அல்லாட்ட இருந்து உத்தரவு தான் எதிர்பார்த்திருப்பாங்க. இந்த நாள் கேக்குறாங்க, அல்லாவுடைய உத்தரவு எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? ஜிபிரில் இதெல்லாம் சொன்னாங்க வருவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, இது நான் சொல்றது கதை இல்லைங்க, ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள், திர்மிதி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், இது அபூதாவுதுல வரக்கூடிய ஹதீஸ். தலையை தூக்கி சொன்னாங்களா, சரி ஆனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா, சொர்க்கத்துல என் பக்கத்துல நீ இருக்கணும்னா நீ ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்? அதிகமா நபில் தொழணும்னு சொன்னான். தஹஜ்ஜுத் தொழணும், துஹா தொழணும். எவ்வளவு நபில் இருக்கு நீங்க நிறைய பேருக்கு 8 தொழில் போய் படுத்து வெளியில பேசி நிக்கான். நிறைய பேர் புதுசா வந்தவங்க பாருங்க 8 தொழிலுக்கு பள்ளியாட்டு வாத்துன்னு கதை வந்து நிக்கான். ஏன்னா 8 தான் தொழுவணும், மக்கள் தொழுதா பாவமா, பரலு தான் 4 தொழில், 5 தொழுதா கூடாது. சுண்ணத்தை எவ்வளவு நாள் தொழலாம்னாங்க. அப்ப பாருங்க குசும்பத்தனா, நீ 40 தொழுதா நான் 8 தான் தொழுவேன். நமக்கு இடுவு பண்ணி எதுக்கு? நீ கடைசியில சொர்க்கத்திலே நரகத்திலே கடக்க போற, நாங்க எங்களுக்கு என்ன, நாங்க சொர்க்கத்துல இருக்க போறோம், அப்படித்தான் நம்ம நினைப்போம். அது பாருங்க, நீ நபிலான தொழுகையை நிறைய தொழு, எங்க கூட பக்கத்துல இருப்பேன்னு சொன்னாங்க. அப்படிதான் அதுக்கு. ஆக இப்படி பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அப்பாவியான வெகுளி, ஒரு அப்பாவியானவங்க, உலக நாலேஜ் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. அப்பாவி சொல்லுவோமா இல்லையா? சில பேருக்கு என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஒரு விவரம் இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க. விவரம் இல்லாதவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்த மாதிரி அப்பாவியான ஒரு ஆள், ஒரு வெகுளியான ஒரு ஆளு ரசூலுல்லாஹ் காலத்துல சில பேர் இருக்காங்க. அது கொஞ்சம் விவரம் இல்லாம அடுப்புங்கள் வரைக்கும் வந்துருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிட்டு பொம்பளைக்கு சமையல் பண்ற வரைக்கும் வந்துருவாங்க. சொல்லுவாங்க ஒரு முக்கியமான ஆள் வெளியே நிற்பாங்களா இல்லையா, விவரம் இல்லாத ஆள் அப்படி சொல்லுவோமா இல்லையா, உள்ள வந்துட்டார். அந்த மாதிரி அடுப்புங்களை வரைக்கும் அந்த ஆள் வருவாங்க. அந்த சஹாபி பேரு துலைபி. ரசூலுல்லாஹ் என்ன, அப்போ அதனாலேயே நிறைய பேர் ஒரு பொண்ணு கொடுக்கல, இவர் டீசென்ட் கிடையாது, இவர் ஒரு அப்பாவியா இருக்காரு, இவர் பொம்பளையோடு உட்கார்ந்து அடுப்புங்கள் வரைக்கும் வர்றாரு அப்படிங்கிறதுனால வேண்டி இவரெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சில சஹாபாக்கள் கண்டிச்சிருந்தாங்க. அது விவரம் இல்லாம அவங்கள்ட்ட தப்பான இயக்கமோ தக்கான தபல உணர்ச்சி எல்லாம் கிடையாது. உடனே இவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல. நான் ரசூலுல்லாஹ்வோடு தொடர்புல, ரசூலுல்லாஹ்வோடு பிரியத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருக்கக்கூடிய பெருமானாருடைய சீடராக இருந்தவர். என்னைக்குமே நம்மள்ட்ட ஓதன பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கத்தானே செய்வோம். நம்மள்ட்ட படித்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கத்தானே செய்வோம். அவன் சம்பாதிச்சு நமக்கு தரப்போறது கிடையாது. அவன் நல்லா இருந்தா நம்ம தான் நம்ம வேலை பார்த்து நமக்கு ஏதாவது முடிஞ்சா நம்ம கருத்து சொல்லுவோம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, நம்ம சிஷ்யருக்கு யாருமே பொண்ணு கொடுக்கலையே, இது ஏதாவது ஐடியா பண்ணணும். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு, உங்க வீட்டுல உங்க பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்களா? ஆமா, என் மனைவிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு உங்க பிள்ளைய தருவீங்களா, கல்யாணம் முடிக்க என் பிள்ளைய தருவீங்களான்னு. ரசூலுல்லாஹ் எங்க மனைவிட்ட போய் சொல்லிட்டு வரேன். ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும் போது சொன்னாங்க. அப்ப அவர் தருவினார். உங்களுக்கா? நான் எதுவுமே அது கொடுத்துல வைக்கணும், உங்களை நாம என் பிள்ளைய தந்துட்டு அந்த பிள்ளை சொர்க்கத்திலே இருக்கும் உங்க ஜோடியாக்கு. எனக்கு இல்ல, துலைபி. நம்ம அப்ப மொட்டையை ஆரம்பிப்போம்ல, என் குடும்பத்துல சம்மதம், எனக்கு ஒரு பொண்ணு தெரியலாம் கேட்டா என் குடும்பத்துல தெரியலங்கிறதுக்காக கூட பேச்ச ஆரம்பிப்போம்ல. எனக்கு என்ன, ஏன் எனக்கு போய் நான் கணவனுக்கு அர்த்தத்தில் இல்ல, என் குடும்பத்துக்கு தெரியும், என் பிள்ளைக்கு தெரியும், என்னுடைய வகைராக்கு தெரியும் கேட்கறதுக்கு நம்ம அப்படி பேச போடுவோமா என்னங்க, அதெல்லாம் எனக்கு இல்லப்பா. ஜுலைபி புக்குன்னா என் பஞ்சாயத்தை கேட்கணும். அதே மாதிரி வந்தாங்க, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் பொண்ணு கேட்கறாங்க. அப்படியா, அது நல்ல விஷயம் இல்ல. இல்ல அவங்களுக்கு இல்லையா, துலைபிக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது, அவங்க குடும்பத்துல யாரையும் கட்ட வேண்டியதானே. நம்ம என்ன சொல்லிச்சு, அவங்க குறைச்சி குலத்துல யாராவது பொண்ணை பார்த்து கொடுக்க வேண்டியது, அது நம்ம வீட்லயே கேட்கணும் ஜுலைபிக்கு அப்படின்னு சொன்ன உடனே
அந்த வீட்டுல இருந்து பொண்ணு உள்ள உட்காந்துருக்கு. அந்த பொண்ணு இருக்குல்லங்க, கல்யாண பொண்ணு உள்ள இருக்குங்க. அந்த அம்மா கேக்குது, இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத், ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டு கதவை தட்டியிருக்காங்கன்னா அது கொடுப்பன வேணும். அந்த அம்மா சொல்றது, என்ன திரும்ப அனுப்புறீங்க? நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சது யாரு? ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரசூலில்லாஹ். நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு மறுப்பு அனுப்பிங்க, தரமாட்டேன் பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லி விடுறீங்க. அல்லாஹ்வுக்கே நீங்க திரும்ப அனுப்புற மாதிரி. அதனால அவங்க யார மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணிருக்காங்களோ அதை நான் தேர்ந்தெடுத்தேன். என்னுடைய சுய விருப்பம்லாம் ரெண்டாவது. அவங்களுக்கு பர்சனாலிட்டி இருக்கா, அப்பா வெகிலியா, உஷாரா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் கல்யாணம் முடிக்க தயார். சரி, புள்ளையே சம்மதிச்சு நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி கல்யாணம் நடந்தது. இல்ல என்ன விஷயம் சொன்னா, அந்த கல்யாணம் முடிஞ்ச சில வருஷத்துக்கு பிறகு அந்த சாஜி ஒரு போர்க்களத்துக்கு போனாங்க. அந்த போர்க்களத்துல அவங்க ஷஹீதாயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்துல இருந்து கிளம்பும் போது, எங்கப்பா ஜுலைபு, எல்லாரும் கிளம்ப தயாராயிட்டாங்க, ஒரு ஆள் மட்டும் கம்மியா இருக்கு, அவர் எங்க காணையில, எங்க ஜுலைபை தேடிட்டு வாங்கன்னா, அங்க போய் பார்த்து ஒரு மலையடி வாரத்துல 7 பேர் வெட்டப்பட்டு கிடக்குறாங்க. அது பக்கத்துல இவங்களும் வெட்டப்பட்டு கிடக்குறாங்க. சொல்லப்பட்டது, நாயகமே ஜுலைபு தியாகியாய் கிடக்கிறார், உயிர் இல்லை, பக்கத்துல 7 பேருடைய ஜனாதா கிடக்கிறதுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 7 பேரோடு வெட்டி வீழ்த்தி வீதியில அவர்களால் அவர் வெட்டப்பட்டு அவர் ஷஹீதா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தள்ளுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய தான் கையில தூக்குனாங்க அந்த ஜனாதா. எழுதுறாங்க, ஒமாலகு சரீருகு இல்லா சாயிதை. ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஒரு குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க இல்ல, சில நேரத்துல ஜனாதா, சின்ன பிள்ளை ஜனாதா இருந்து அந்த காலத்துல சின்ன பிள்ளை கையால் யாரா கையில தான் தூக்கிட்டு போவான். கையில தூக்கிட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய வயோதிக நிலையில ரசூலுல்லாஹ் தூக்குறாங்க பாருங்க. தூக்கிட்டு வந்தாங்க, கபூருக்குள்ள வைக்கிற வரைக்கும் தானே தூக்கிட்டு வந்தாங்க. இவரை நான் சுமக்கிறேன்னு சொல்லி தூக்கிட்டு, ஏன்னா இவருக்கு பொண்ணு கிடைக்காத நேரத்துல பொண்ணு பார்த்து கொடுத்து இவ்வளவு பெரிய ஒரு தியாகியா அல்லாஹ் ஆகின பிறகு ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு, இவரை கல்யாணம் முடிக்க ஆசைப்படுச்சுல, அந்த பெண்ணுக்கு ஒரு துவா செய்தாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம. இன்னைக்கு ஒரு பெண்ணு முதல் கல்யாணத்துல ஒரு கணவர் இறந்துட்டாலும் அடுத்த பெண் அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு ஆம்பளை ரெண்டாவது ஒரு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சுக்கிறான். ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்து வர்றதெல்லாம் அதை விட மோசமாக தானே அமையுது. அதனாலதான் எல்லா எவ்வளவு பிரச்சனையான உன்னோட முடியும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். உடனே என்ன செய்தாங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு துவா செய்தாங்க, இந்த பெண்ணை அல்லாஹும்ம யா அல்லாஹ் அல்லாஹும்ம சுப்பல் கைர அலைகா சுப்பா. அந்த ஜுலைபியை கல்யாணம் முடிச்ச அந்த மனைவிக்கு அல்லாஹ் நீ பாக்கியங்களை கொட்டு, நிறைய அருள்களை கொட்டு, ஒலா தஜால் ஐஷஹா கத்தன் கத்தா. அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில நெருக்கடியே கொடுக்காதேன்னு துவா செய்தாங்க. தான் சொன்னவன அந்த அம்மா கல்யாணம் முடிச்சதா இல்லையா? எழுதுறாங்க, மதீனாவுல அந்த அம்மாட்ட எப்பொழுதுமே காசு எழுதிட்டே இருக்கு. யார் வீட்டுல துட்டி இல்லாட்டாலும் அந்த அம்மாட்ட எழுதிக்குமா, ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுனால இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமிய நயத்தோடு தான் நம்ம மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கணுமே தவிர இது ரசூலுல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளையா அல்ல இஸ்லாத்துக்கு இத நம்ம இமாம்களை எல்லாம் திட்டுறாளா, வலிமார்களை இவர் விமர்சனம் பண்றாளா? ஏன்னா வலிமார்களை விமர்சனம் பண்ண குடும்பத்தோடு நல்லாவே இருக்க மாட்டான். வலிமார்களை நேற்று கூட ஒரு வரலாறு நான் பார்த்தேன், என்னுடைய மதரசாவிலே அந்த பயான்ல சொன்னேன். ஒரு இறைநேசர் திக்ர் மஜ்லிஸ் நடத்துறாங்க. ஒரு இறைநேசர் திக்ர் மஜ்லிஸ் நடத்தும் போது அந்த திக்ர் மஜ்லிஸுக்கு கண்டனம் தெரிவித்தார் முல்லா அப்துல் லத்தீப் என்கிற ஒரு ஆளு. கண்டனம் மட்டும் தெரிவிக்கல, அங்க திக்ர் மஜ்லிஸ் கலந்து கொண்டவங்க எல்லாம் அடிச்சு வெளியாக்குனாரு. 500 பேர் நோயாளிகளா வந்தவங்க எல்லாம் வெளியாக்குனார். 14 பேரை தீ வச்சு கொளுத்தினாங்க. அந்த திக்ர் மஜ்லிஸ கலந்து கொண்ட திக்ர் மஜ்லிஸ், இந்த திக்ர் மஜ்லிஸ் டிஸ்கோ டான்ஸ்ங்கிறாங்க, நக்கல் பண்றான். மாநாடுகள்ல அதை வீடியோ எடுத்து நிறைய ஒட்டுத்தாடி வச்சு தலப்பாலம் கட்டி வந்து இப்படித்தான் ஆடுறாங்கன்னு சொல்லி கேவலப்படுத்தினானா இல்லையா? இந்த மாதிரி அன்னைக்கு இது அப்பனுக்கு அப்பெல்லாம் வந்துட்டான். 14 பேர்களை நெஞ்சில தீய ஊத்தி கொடுத்தான். யார? இந்த இறைநேசருடைய. எழுதுறாங்க, அவங்க சொன்னாங்களாம், ஏய் இவன் தான் சொன்னா சத்தம் இல்லாம திக்ர் பண்ணுங்க, சத்தம் இல்லாம திக்ர் பண்ணுங்க, பள்ளியாக்கள் தொழுவதான் வச்சிருக்கு, உங்களுக்கு திக்ர் நடத்துறது வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு பீச கொடுக்கற மாதிரி கொடுங்கல்ல, லைன கனெக்ஷன் கொடுக்கறமா கொடுத்து பீச கொடுக்கற மாதிரி பிடிக்கிட்டான். அவங்க சொன்னாங்களாம், இவங்க எல்லாம் சாகர ஆட்களா, இவங்க மேல இப்படி இதையுமே வெளியே வந்து கிடந்த கரிஞ்சு போய் தடையை பார்த்த திக்ர் செய்ய வந்தவங்களை நெருப்ப வச்சு இவங்க எல்லாம் கலவரம் பண்ண வந்தவங்களா, அல்லா அல்லா அல்லான்னு சொல்ல வந்தவங்களை இந்த மஜ்லிஸ்ல வந்து நாங்க நெருப்ப வச்சு கொளுத்துவோம்னு சொல்லி அன்னைக்கு நெருப்பு வச்சு கொளுத்துச்சு. அன்னைக்கு இந்த மாதிரி தடங்கள் பண்றதுலாம் அது ஒரு சாமானியான விஷயம். என்னைக்குமே நம்ம உற்று நோக்கினால் சஹாபாக்களும் இமாம்கள் காலத்துல நடந்த பிரச்சனைகள் எல்லாம், இன்னைக்கு ஜெயில ஒரு ஆளுக்கு அடி விழுதுன்னா ஏதோ பொம்பளை கேஸ்ல மாட்டிருப்பான் அல்லது பணம் எவனோ பணத்தையா எடுத்து திருடி இருப்பான். அதுதான் அன்னைக்கு இமாம்கள் எந்த பாவமும் இல்லாம அடி வாங்கினாங்களா இல்லையா? அரசாங்கத்துல அடி வாங்கினாங்களே அந்த காலத்துல. கடைசியில சொன்னாங்களே, அல்லாஹ் வீசக்கூடிய அம்பு பக்கத்துல இல்லடா, உனக்கு இப்ப அல்லாஹ் தண்டனை தருவான்.
ஒரு வாரத்திலேயே அவன் வீட்டுல அவ்வளவு இடிஞ்சு விழுந்து அந்த வீட்டுல உள்ள நாய் கூட செத்து போச்சு அந்த சாபத்துல. அவன் வீட்டுல உள்ள வேலைக்காரன், அவன் வீட்டுல எத்தனை மாடுகள் இருந்துச்சு எல்லாமே விழுந்து. அல்லாவை அல்லா அல்லா என்று சொல்லக்கூடிய நெருப்பு வச்சு கொடுத்தன அந்த அவனுடைய சாம்ராஜ்யத்தை அல்லா இல்லாம ஆக்கிட்டான் எழுதுறான். வலிமார்களை, இமாம்களை, சஹாபாக்களை தப்பான விமர்சனத்தை பார்க்கறது அவன் குடும்பத்தோடு அவனுடைய வகையிலாவே நல்லா இருக்க மாட்டான். உலகத்திலே கராமித்தான் ஒரு கட்சிக்காரன் வந்தான், கராமித்தா. அவனை பத்தி நேரத்துக்கு டிக்ஷனரி கூட பார்த்தேன். கராமித்தான ஷியாக்கள், ஈராக்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள்ல ஒரு பிரிவு. இவன் என்ன சொல்லிட்டு வந்தான் தெரியுமா? எம்மதமும் சம்மதம் மாதிரி எல்லாரும் ஒண்ணுதான், அவுலியா ஒண்ணு கிடையாது, சஹாபாக்கள் ஒண்ணு கிடையாது, சிறப்பானவர்கள் இதெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். அபூபக்கரும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், உமரும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான், பாத்திமாவும் ஒண்ணுதான், எங்க வீட்டுல பாத்திமாவும் ஒண்ணுதான், ஆயிஷாவும் ஒண்ணுதான், எங்க வீட்டு ஆயிஷாவும் ஒண்ணுதான். அப்படியா? எல்லாரும் ஒண்ணுதான். அஜில் அஸ்வத் கல்லு ஒரு கல்லு கிடையாது. எங்க வீட்டு கல்லு ஒண்ணுதான், அஜில் அஸ்வத் கல்லு ஒண்ணுதான். எங்க வீட்டு கிணறு ஒண்ணுதான், சம்சம் தண்ணி கிணறு ஒண்ணுதான். என்ன சொன்னா? நம்ம வீட்டு கிணறு சம்சம் தண்ணிக்கு ஒண்ணா? சம்சம் தண்ணியில போய் ஒண்ணு கடிச்சாங்க. அஜில் அஸ்வத் கல்ல போய் நொறுக்குனா, எங்க வீட்டு கல்ல தேவைப்பட்ட அம்மி உடைக்கிற மாதிரி அந்த கல்லை உடைப்பான்னு உடைச்சான். என்ன அட்டகாசம் எல்லாம் பண்ணான்னு பாருங்க. உலகத்திலே சிறந்தவர்கள் யாரே கிடையாது, சிறப்பான இடம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு இது சொன்ன முஸ்லீம் தான். உலகத்திலே எங்க உஸ்தாத் சொன்னார், ஹம்சம் செல்ல ஒண்ணுக்கே அடிச்சாங்க. இன்னைக்கு அஜில் அஸ்வத் கல்லுல ஒரு வெட்டி ஒரு ஒட்டு இருக்கும் பாருங்க. இந்த ஒட்டு எவன் உடைச்சது? கராமித்தான். ஒரு ஷியாக்கள் ஈராக்ல வந்தானா இல்லையா? அவன் தான் அது. ஆக உலகத்திலே பள்ளிவாசலே தாத்தாரிகள் ஒருத்தன் வந்தான், ஒரு அரச மன்னன், ஹவுலாக்கு அவன் பேரு. பள்ளிவாசலே இருக்கக்கூடாது. அவன் என்ன சொன்னா? பள்ளிவாசலே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதை சொல்றது யாரு? நாம என்ன சொல்லுவோம்? ஒரு காலத்துல முகலாயர்கள் கோயிலையும் கட்டினாங்க, பள்ளியும் கட்டினா. அப்படித்தான் நம்ம சொல்றோம். இந்தியாங்கிறது மத சுதந்திரமான நாடு, மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாகுது. எல்லா நாட்டுக்கும் இந்தியாவே ஒரு முன்னுதாரணமா இருந்த நாடு. எதுக்கு சொல்றோம்னா, இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த நேசத்தை நம்ம எனக்கு பிறகு ஒரு பெரிய பேச இருக்கிறதுனால நான் பயானை முடிவுக்கு கொண்டு வரேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் எப்படி நேசிச்சாங்க, பெண்களை ரசூலுல்லாஹ் எப்படி நேசிச்சாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பாடகி, பெண் பாடகி. இன்னைக்கு பொம்பளை பாடினா தானே அதிகமான கேசட் இருக்குது. அது மாதிரி ஒரு பாடகி ஒருத்தி இருந்தான். பதிரு போர்ல அவதான் டான்ஸ் ஆடி பாட்டு படிச்சுட்டு வந்தான். அதை பார்த்து எதிரிகளுக்கு வெறியேற்றினான். பிற்காலத்துல அந்த அம்மா பேரு சாரா. ரசூலுல்லாஹ்ட்ட ரசூலுல்லாஹ் கைதியா பிடிச்சிருந்தாங்க மக்கா வெற்றியில. என்ன எனக்கு கஷ்டமா இருக்கு, உதவி செய்யுங்கன்னு ஒரு தடவை வந்தான். என்ன நீ தான் பாடகில கட்சி பாடகி தானே, நீ ஏத்து நிறைய பாட்டு படிச்சிருக்க, வசூல் பண்ண வேண்டியதானே? இல்லையா ரசூலுல்லாஹ் பதிரு போர்ல என்னைக்கு 70 தலைகள் விழுந்ததோ அன்னையோடு எவனுமே பாட்டு கட்சி நடத்துறதே இல்லை, எனக்கு வருமானம் கிடையாது. ஏத்து பாட்டு படிச்சு ரசூலுல்லாஹ்ட்டே கலெக்ஷன் வாங்கிட்டு போனா பாரு. எவ்வளவு பெரிய மனசு பாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மக்கா வெற்றிக்கு வந்திருந்தாங்க. ஒரு பொம்பளை வீட்டு வாசல்ல நின்னாங்க. அவ முஸ்லீமே கிடையாது. ரசூலுல்லாஹ் வாசல் நிக்கிற செவுத்துல சாஞ்சி நின்னாங்க. பட்டாது கதவை சாத்தினாவ, ஜன்னலை சாத்தினாலாம். நீங்க எங்க நிக்கிறீங்க? சில பேர் வாசல்ல வேண்டாதால் என்ன விருப்ப காட்டுறதுக்கு கதவை படான்னு சாத்துவோம்ல சில நேரத்துல ஜன்னல. அப்போ அபூபக்கர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்துல சொன்னாங்களே, யார சொல்ல ஏன் இங்க நிக்கிறீங்க? நீங்க நிக்கிறது அவர் விரும்பவே இல்லை. பிடிக்காத இடத்துல மரியாதை இருக்க இந்த இடத்துல நிக்காதீங்க நாயகன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு நகலவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வானத்துக்கு போயிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, யார சொல்லலாம், உங்கள் மேன்மையோ மேன்மை, உங்கள் மகிமையோ மகிமை, உங்களுடைய முதுகு அந்த சோர்ல சாஞ்ச அந்த ஆட்சியினால, அந்த பறக்கத்தினால இவ்வளவு நேரம் உங்க மீது வெறுப்ப கக்குன பிரி உள்ளம் இப்ப பாசத்தை கக்க ஆரம்பிச்சிச்சு. அவளுடைய இதயம் திறந்துச்சு, வான கதவுகளும் திறந்துச்சு, அவ இதய கதவும் திறந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தை கதவுக்கு ரசூலுல்லாஹ் காலில் உடனே வந்தாங்க. அம்மா என்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய முதுகு அந்த செவுத்துல சேர்ந்த உடனே அந்த வைப்ரேஷன் எங்க ஏறிச்சு பாருங்க. அந்த அம்மாவை தன்னுடைய வீட்டை நிக்க விடாம தடுத்த அந்த பொம்பளைய தன்னுடைய சிஷியா மாற்றி காட்டினாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்குமே ரசூலுல்லாஹ் கத்தியாலே வேலை பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய கல்பால, தன்னுடைய ஆத்மீக பலத்தினால அந்த பெண்ணை மாற்றி காட்டினார்கள். இது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ரோட்ல ஒரு பஜார்ல போய் ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டு, ஒரு 10 வெள்ளி கையில எடுத்துட்டு ஒரு கடையில போய் ஒரு சட்டை எடுத்தாங்க. 2 வெள்ளி ஒரு கடையில ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, ஒரு சட்டை எடுத்தவங்க 4 வெள்ளிக்கு ஒரு சட்டை எடுத்தாங்க. அந்த சட்டையை எடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு ஆள், இந்த சட்டை எனக்கு தாங்கல, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்துல சட்டையை தருவான்னு சொல்லி மிஸ்கின்கள் கேட்கறாங்களா, அதை மாதிரி கேட்டு புது சட்டையை கையில கொடுத்தாங்க. 2வது ஒரு 10 வெள்ளியில 4 வெள்ளி இருக்கா இல்லையா, மீதி 6 வெள்ளி இருக்கா இல்லையா, அந்த ஆளு 2வது ஒரு சட்டை எடுத்தாங்க.
அந்த சட்டியை எடுத்துக்கிட்டு மீதி 2 வெள்ளி இருந்துச்சு. 2 வெள்ளி கொண்டு வரும்போது ரோட்ல இருந்து பொம்பளை அழுதுட்டு, என்னமா அழுகுறேன்னு. இல்ல, என்னுடைய வீட்டுல எஜமா வந்து கடைக்கு போவா, காசு தந்து விட்டாரு, ஒரு 2 வெள்ளி தந்தாரு, காணையில கீழே போட்டேன். ரசூலுல்லாஹ் எவ்வளவு இருக்குது, 2 வெள்ளி இருக்கா இல்லையா, என்ன புடி, இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னான். அப்பவும் அந்த அம்மா அழுகு. இப்ப என்னமா அழுகுற, இப்பதான் காசு தந்துட்டேன் உனக்கு, இதை கொண்டு இல்ல, நான் வந்து லேட் ஆகி போச்சு, அடிப்பான் லேட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு என்னமா செய்யணும், நீங்க வந்து விடுங்க வீட்டுல அப்படின்னு. எப்படி காசையும் கொடுத்துட்டு எனக்கு வீட்டுல வந்து இன்னைக்கு சமாதானம் பேசி விடுங்கன்னவன் அந்த வீடு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச வீடு. சரி நான் வரேன்னு போனா அங்க போய் பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு வேண்டியப்பட்டு அவரு வெளியே வர்றாரு. வாசல்ல யார் நிக்கிறா, அடிமையோடு ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. என்னப்பான்னு கேட்டேன். யார் சொல்ல, எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க, இந்த அம்மா வந்து அழுதுட்டு இருந்துச்சு, அதனால. நாயகமே, இந்த அம்மாவை உங்களை என் வாசலுக்கு கொண்டு வந்ததுனால இந்த அம்மாவை விடுதலையே பண்ணிய, உங்களை கொண்டு வந்து என் வாசலுக்கு கொண்டு வந்துருச்சு அந்த அம்மா கொண்டு வந்து பாருங்க. எவ்வளவு பெரிய இந்த ஒரு அடிமை பெண் ரோட்ல அழுதுட்டாங்க வேண்டி ரசூலுல்லாஹ் கண்டு காணாம என்ன செய்யல, இது பண்ணல. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பொம்பளை அழுதுட்டே வந்துச்சு. என்னம்மா அழுதுட்டே வர, யாருக்குள்ள எனக்கு ஒரு கனவு கண்ட நாயகமே, என் மாப்பிள்ளை வெளியூர் போயிருக்காரு, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, நானே நிறமாத கர்ப்பிணியா இருக்கேன். இந்த நிலையில நான் ஒரு கனவு கண்டேன், என் வீட்டுல உள்ள சுவர்லாம் இடிஞ்சு விழுது, என் முற்றத்துல உள்ள மரமெல்லாம் கீழே சாயுது, வயத்துல இருந்து ஒரு புள்ள அருவருப்பான தோற்றத்துல ஒரு புள்ள வெளியே வருது மாதிரி கனவு. இந்த கனவு எனக்கு பீதியை கிளப்பும். தப்பான கனவு, பேர் காலத்துல பிரச்சனை வந்துருமா, அல்லது பயணத்துல கனவு திரும்புவார, இப்படி பல பிரச்சனைகள் அந்த அம்மா சில நேரத்துல கனவு கண்டு அழுதுருவோம்ல நைட் நேரத்துல. அந்த ஜோலியே நமக்கு தேவை கிடையாது. சூழ்நிலை நமக்கு சிம்பிள் வழி சொன்னா, ஒரு கெட்ட கனவு கண்டா கனவு உன் தலைவிதியை மாத்தாதுன்னு யார்ட்டையும் சொல்லாத வரைக்கும். பொம்பளைங்க அதை சொல்லலன்னா அவங்க காலையில வாரியல் தூக்குறதுக்கு முன்னாடி நீ போன் வந்துச்சா உடனே போன்லயே சொல்லிடுவாங்க. கனவை சொல்லாதீங்க, சொல்லிட்டா நடந்துடும் சொன்னாங்க. இடது பக்கம் திரும்பிக்கிங்க, எந்த பக்கம் படுக்கிறோமோ அதை அப்படியே ஸ்டெப்ப மாத்திக்கிங்க. அவுது இல்ல என்ன செய்தான் துப்பிட்டு படுத்துக்கங்க, அது உங்களுக்கு எந்த பாதிப்பை தராது. செய்தானுடைய வேலை. ஏன்னா செய்தான் வந்து முதல்ல மிரட்டி பார்ப்பான் கனவுல, ஒண்ணு நேரில் வர முடியாது. ஏன்னா செய்தான் ஜின்கள் அல்ல மறைச்சிட்டான், கனவுலதான் நம்மளை சேட்டை பண்ணுவான். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அந்த அம்மாட்ட சொன்னாங்க, நீ கவலைப்படாதே, உனக்கு அழகான புள்ள பிறக்கும், உன் கணவர் நல்ல மாதிரி ஊர் திரும்புவாரு அப்படி சொல்லிவிட்டான். அடுத்த பயணத்தை வந்தாரு. அடுத்த பயணத்திலேயே அந்த அம்மா குழந்தை உண்டாயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு பயணத்திலையும் அந்த காலத்துல ஒரு 3 வருஷம் கழிச்சு வருவாங்க, அந்த பயணத்துல புள்ள உண்டாயிருவாங்கல்ல, அந்த மாதிரி காலம் இருக்கு. ஏன்னா அதனால 2வது பயணத்திலையும் இதே மாதிரி புள்ள உண்டாயிருக்கும் போது ஒரு கனவு. அதுக்கப்புறம் வந்து அந்த கனவுல கொண்டு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னா, பயப்படாதே, உனக்கு நல்லா செய்யும். இப்படியே சொல்லி விட்டாங்க. இது கெட்ட கனவு கடந்துகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு சபர்லையும் இந்த அம்மா குழந்தை உண்டாயிட்டே இருந்துச்சு, கனவு கட்டுட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் இந்த அம்மா வரும்போது ரசூலுல்லாஹ் இல்ல, ஆயிஷா நாயகி உட்கார்ந்து இருந்தாங்க. என்னம்மா வந்திருக்க, இல்ல ரசூலுல்லாஹ் வெளியே போயிருக்காங்க, ஒரு கனவு சொல்ல வந்தேன். என்ன கனவு, இல்ல எங்கிட்ட சொல்லு, இல்ல உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், நான் பயங்கரமான கனவு தான், ஆனா ரசூலுல்லாஹ் சந்தோஷமான செய்தி தருவாங்க, எனக்கு அப்படியே நடந்துட்டு இருக்கு. இல்ல இன்னைக்கு வெளியே லேட்டாகும், எங்கிட்ட சொல்லணும், ரசூலுல்லாஹ் அம்மா சொல்லிட்டான். சொன்ன உடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இந்த கனவு படி நான் கரெக்டா சொல்றேன், உன் கணவர் திரும்ப மாட்டார், உனக்கு வயிற்றுல உனக்கு பிறக்கிற புள்ள வந்து உன் வாழ்க்கையே உனக்கு கட்டுப்படாத புள்ளதான் உனக்கு என்ன செய்ய பிறக்கும் அப்படின்னு சொன்னா, நான் அம்மா அழாது. இந்த கனவை தானே வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கேன் ரசூலுல்லாஹ்ட்ட, ஆனா இன்னைக்கு இந்த கனவை நீங்க இந்த விளக்கத்தை சொல்லிட்டீங்க, இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹ்வே எனக்கு சொல்லலையே சொல்லும்போது ரசூலுல்லாஹ் உள்ள நுழைறான். உள்ள நுழையும் போதே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது ஏதோ ஒரு சமாச்சாரம் நடந்திருக்கு. என்ன ஆயிஷா, அந்த கம்மாட்ட கணக்கு விளக்க சொல்லிட்டியான்னு கேட்டாங்க. ஆமா நான் இப்படி சொன்னேன், ஏன் அப்படி சொன்னேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு கெட்டது நடக்க கூடாதுன்றதுக்காக கெட்ட கனவுக்கு கூட நல்ல விளக்கத்தை சொன்னேனே, நீ உள்ளத உள்ளபடியா சொல்றேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு சோகத்தை ஏற்படுத்திட்டேன்னு சொன்னாங்க. எப்படிப்பட்ட மனசுள்ள நபி பாரு. உலகத்திலே நான் தங்கத்தை நேசிக்கிறேன், நான் வந்து பறக்க ஆசைப்படுறேன், 100 மனைவி ஆசைப்படுறேன் அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. இன்னைக்கு உலகத்திலே பிடிச்சது சாலிகான பெண்கள் என்று சொன்னாங்களா இல்லையா? ஆக அத கூட ஒரு கிறுக்க என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு விமர்சனம் பண்ணா ஒருத்தன், உலகத்திலே உலக ஆசை யாரதான் விட்டுச்சு. ஒருத்தன் சொன்னானா, ரசூலுல்லாஹ் விமர்சனம் என்ன சொன்னானா, உலக ஆசை யாரதான் விட்டுச்சு. ரசூலுல்லாஹ்னா பொம்பளை நேசிக்கிறேன்னு சொன்னா அதிகமான கல்யாணம் முடிக்க அந்த சொன்னாங்க. சாலிகான பெண்களை நேசிக்கிறேன்னு சொன்னா தாய்க்குளங்கள் நேசிக்கிறது. அதுக்காக நல்ல நல்ல திட்டங்களை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்களா இல்லையா? அதுதானே அர்த்தம். இது பெண் போலமா பொம்பளை உலகத்துல யாரதான் அவர் விட்டுச்சுன்னு ஒரு ஆலிம் என்ன சொன்னா, முட்டா பேல ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு பிரியம் போடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களே தவிர நான் பிரியப்படுறேன்னு சொல்லல. போட்டது அல்லாஹ்ப்பா, பெண்கள் மீது ஒரு பாசத்தை அல்லாஹ் போட்டான். அப்ப போட்ட ஆண்டவனை குறை சொல்றியா நீ அப்படின்னு சொல்லி அந்த ஆலிம் வன்மையாக கண்டித்து அந்த வேகத்தோடு அவர் தூங்கினார். கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கவலைப்படாத அவனை நான் பாத்துக்கிறேன்.
மறுநாள் அவன் வியாபாரத்துக்கு போகும்போது அநியாயமான முறையிலே அவன் சாமானோடு கொள்ளடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு பரிதாபமா இறந்தான் தப்சீல் எழுதியிருப்பார். அதனால வாயை வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணவன் அன்னைக்கெல்லாம் அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான். அன்னைக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி எவனா தப்பா பேசினா அன்னைக்கே அவனுக்கு பழி உண்டு. அதனால் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய சமுதாயத்தையும் பிள்ளைகளையும் இது மாதிரி நம்ம தீன் வழியில் நம்முடைய முன்னோர்கள் 1500 வருஷம் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.